ராமாயணத்தில் முக்கியமான கட்டங்கள் வரும்பொழுது ததஹா ததஹான்னு சொல்லுவார். முதல்ல இந்த பாயசம் பூதம் கொண்டு வரும்பொழுது தத்தோவை யஜமானஸ்ய பாவகாததுல பிரபம் பிராதுர்பூதம் மகத்பூதம் என்று சொல்கிறார். இப்போ ராமர் அவதார கிட்ட சொல்லும்போது ததஸ்சத்வாதசே மாசே சைத்ரேனாவமிகேதி சௌ. அப்புறம் சீதா கல்யாணத்தில் ததசீதாம் சமானியே சர்வாபரண பூஷிதாம். அப்புறம் பாதுகாப்பட்ட வீட்டில் ததஸ்து பரதஸ்ரீமான் அபிஷிச்ச ஆரிய பாதுகே. அப்புறம் வாலிபதம் போதும் ததஹான்னு அங்கே சொல்கிறா. அப்புறம் சீதை சூடாமணி கொடுக்கும்பொழுதும் ததஹான்னு சொல்கிறா. இப்படி முக்கியமான கட்டம்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம். ஹனுமான் சீதையை பார்க்குற கட்டத்தையும் ததஹாங்கிறான். அதன் பிறகு கருடன் வரும்பொழுது தத்தோ முகூர்த்தாத் கருடம் வைனதேயம் மகாபலம். கருட பகவான் வரும்பொழுது ததஹாங்கிறார். அப்புறம் ஆதித்ய ஹிருதயம் தத்தோ யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம். இப்படி முக்கியமான கட்டங்கள்லாம் ததஹா ததஹான்னு சொல்லுவார். அப்புறம் ததஸ்ஸ பிரயத்தோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக பட்டாபிஷேகம் ததஹான்னா. இப்படி முக்கியமான கட்டம் என்பது ததஹா ததஹான் பிறகுன்னு அர்த்தம். அந்தந்த கட்டம் தான் முக்கியம். இந்த காண்டமே முக்கியமாக இருக்கிறதுனால காண்டம் ஆரம்பிக்கும் ததஹான்னு ஆரம்பிச்சுட்டார். தத்தோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷனா ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பசி. ஹனுமான் ஆகாச மார்க்கமாக லங்கைக்கு போகலான்னு ஆசைப்பட்டார்னு வர்ணிக்கிறார். ராவணனால் கொண்டு போகப்பட்ட சீதையை தேடுவதற்கு ஆகாச மார்க்கமாக போகணும்னு ஆசைப்பட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் தண்ணியில் குதித்து நீச்சல் அடிச்சே சமுத்திரத்தில் போவார். நீச்சல் அடிச்சு போனால் லேட் ஆகும். ஏன்னா ஃபாரின் போகும்போது கப்பலில் போனால் லேட் ஆகும், ஃப்ளைட்டில் போனால் சீக்கிரம் போயிடலாம். அது மாதிரி இங்கே லங்கை ஃபாரின் ஆச்சு இந்தியாவுக்கு, அதனால் ஆகாச மார்க்கமாக போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டார். இவர் கர்மாவை யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிறார் இங்கே வால்மீகி. துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்த்வம் சிகீஷன் கர்மவானரா சமுதக்ர சிரோக்ரீவோ கவாம்பதிரிவா பபோ அசவைடூரிய வர்ணேஷு சத்வலேஷு மகாபலः தீரஸ் சலிலகல்பேஷு விசிச்சார யதா சுகம் துஜான் வித்ராசியன் தீமானுரசா பாதபான் ஹரன் மிருகாம்ச சுபகுன் நிக்னன் பிரவృద్ధைவ கேசரி நீலலோகிதமஞ்சிட்ட பத்ரவர்ணை சிதாசிதைः ஸ்வபாவ விகிதைச்சித்ரைः. விஸ்தாரமாக இங்கே வர்ணிக்கிறார். ஹனுமான் ஈஸியாக தாண்டிட்டார் சமுத்திரத்தை. இந்த முதல் சர்க்கத்தை நம்ம படிக்கிறதுல நமக்கு தாவு தீர்ந்துடும். ஏன்னா ஹனுமான் தாண்டினாரோ இல்லையே, சில பேர் சுந்தரகாண்டம் படிக்கணும் ஆரம்பிச்சுவா தெரியாமல் முதல் ஆரம்பித்தா அந்த முதல் சர்க்கருக்கு இதுலேயே ராமாயணத்துலேயே ரொம்ப பெரிய சர்க்கம் 214 ஸ்லோகம். அப்படி ஹனுமானுடைய அந்த கையத்தை விஸ்தாரமாக வர்ணிக்கிறார் இங்கே. அது விசிச்சார யசாசுகம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெதுவாக போய் இந்த ரெக்கையெல்லாம் தட்டிட்டு ரெடி பண்ணிட்டு கிளம்புமே, அது மாதிரி அந்த நடக்கிறாராம். விசிச்சார யசாசுகம் திஜான் வித்ராசியன் தீமான். அப்படி போகும்போது தன்னுடைய பல பரீட்சைக்காக உரசா பாதபான் ஹரன்னு அப்படியே மார்பினால் அந்த மரத்தை மோதுறார். மரம் விழறது. அங்கே ஒரு சிங்கம் வருது. சிங்கத்தை ஒரு குத்துறார். அது குத்திகர் நடிச்சு அண்டபக்கம் வருது. மிருகாஸ்த சுபகுன் நிக்னன் பிரவృద్ధைவ கேசரி. இப்படி கொஞ்சம் இந்த யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி வாமப்புன்னு ஒன்று படிப்பா. கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் மண்டா தட்டி அதுக்கு வாமப்புன்னு சொல்லுவோம். அது மாதிரிலாம் சரி பண்ணிக்கிறார் ஹனுமான். சரி பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்கிறார், முதல்ல எந்த காரியம் ஆரம்பித்தாலும் குருவை நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். ஆபாத மௌலி பரியந்தம் குருனாம் ஆக்கிருதியும் ஸ்மரே தேன விக்னா பிரணஸ்யந்தி சித்தியந்தி ச மனோரதாக. திருவடியிலேருந்து திருவடி பரியந்தம் குருவை தியானம் பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டோம்னா அந்த காரியம் நல்லபடியாக நடக்குமா. அதனால் தன் குருவான சூரியனை நமஸ்காரம் பண்ணார். சசூரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யஸ்தாஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம் அஞ்சலிம் பிராங்குः குர்வன் பவனாய ஆத்மயோனே ததோஹி பவதே கந்தும் தட்சிணோ தட்சிணாம் திசம் ப்ளவங்க பிரவரேர்திஷ்டः ப்ளவனே கிருத நிச்சயः பவதே ராமவருத்தியர்த்தம். இந்த அழகாக இங்கே வர்ணிக்கிறார். முதல்ல தன் குருவான சூரியனுக்கு நமஸ்காரம் வந்தால். மகேந்திராய, மகேந்திரன்னா ராமன் அர்த்தம். இந்திரன்னா தான் இந்திரன். தேவேந்திரன்னா தேவேந்திரன். பட்சீந்திரன்னா கருடன். நாகேந்திரன்னா ஆதிசேஷன். இப்படி அவாவாளுக்கு கூட சேர்த்து தான் இந்திரன் சொல்லணும். வெறும்னா மகேந்திரன் சொன்னால் ஹனுமான். அதனால் மகேந்திராய பவனாய. அப்புறம் அப்பாவுக்கு பிரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் எல்லாரையும் நமஸ்காரம், மரம் மட்ட செடி கொடியெல்லாம் நமஸ்காரம் பண்ணினாராம். கேட்டனா சியாராம் सब जग जानी करो प्रणाम
ஜோரி ஜுகபாணி சீதாராமமயம் ஜெகது. ஹனுமான் ஞானியாக இருக்கிறதுனால அங்கே எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் சொல்கிறார், இப்போ நான் போகலை, ராமர் என்னை அனுப்புகிறார். யசா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமா கச்சேத் தத்வத் கவிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் நகி திரட்சியாமி எதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனேவிகி வேகேன கவிஷ்யாமி சுராலயம் எதிவே திவேசீதம் நத்யக்ஷ்யாமி கிருதஸ்ரமஹ வத்வா ராட்சசராஜானம் ஆனயிஷ்யாமி வார். அழகாக சொல்கிறார், நான் இங்கே வந்து எப்படி போவேன்னா ராமபானம் போகிற மாதிரி போவேன். ராமபானம் அப்படி நேராக போகும், நடுவில் எங்கேயும் தங்காது. அது மாதிரி நான் நேராக போவேன். ராமபானம் நேராக போகிறது இல்லை, நேர்மையாக போகும். அது மாதிரி நேர்மையாக போவேன். ராமபானம் லட்சியத்தை அடிக்கும், அது மாதிரி காரியத்தை சாதிப்பேன். போயிட்டேன் 5ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு நின்று கரெக்டாக 10ஆம் நம்பர் தான் வந்து நின்னது, அப்படியே கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். போய் காரியத்தை சாதிப்பேன். ராமபானம் காரியத்தை சாதித்து மறுபடியும் போட்டிக்கு வந்துடும். அது மாதிரி பத்திரமா வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கோ என்று சொல்லி இங்கே அங்கே போய் லங்கையில் தேடுவேன். சீதையை காணலைன்னா அநேக வேகன கவிஷ்யாமி, அதே வேகத்தில் நேராக சொர்க்கத்தில் போய் தேடுவேன். அங்கேயும் இல்லைன்னா பாதாளத்தில் போய் தேடுவேன். அங்கேயும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா சமுத்பாட்டிய சராவணாம், என்னோட வாளால் அந்த லங்கையை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி எடுத்துன்னு வந்துடுவேங்கிறேன். சமுத்பாட்டிய சராவணம். இந்த சில பசங்களாம் பம்பரம் சுற்றுவாங்க. இந்த பம்பரம் சுற்றிட்டு இந்த சுற்றுற பம்பரத்தையே இந்த சாட்டையினால் கையினால் எடுத்து கையில் எடுத்துட்டுருவோம். அது மாதிரி இந்த வாளால் கட்டி கையில் தூக்கி வந்து இந்த லங்கையை ராமரை சரணத்தில் வச்சுட்டு நீங்களே இங்கே சீதையை இருக்காலாம் பார்த்து போன்று அப்படி போகும்பொழுது நான் காரியத்தை சாதிப்பேன் அப்படின்னு பூர்ண விஸ்வாசத்தில் போகணும். பரீட்சைக்கு போகும்போது தோற்றுருவோமோ, சரியா கேள்வி வராதோ அப்படிலாம் பயந்துட்டே போனாலும் தோற்றுருவோம். நான் ஜெயிப்பேன் அந்த பூர்ண விஸ்வாசத்தோடு கிளம்பணும். அதுதான் இங்கே ஹனுமான்கிட்ட தெரிஞ்சுக்கணும். தைரியமாக கிளம்புறார். அவர் போகிற வேகம் எப்படின்னு சொல்கிறார். அப்படி வால் அப்படி துவஜஸ்தம்பம் மாதிரி மேலே நீட்டினார், காலை மடக்கினார், கையை நீட்டினார். ஜெய் சீதாராம் அப்படின்னா குப்னு ஆகாசத்தில் தாவினார். இவர் போகிற வேகம் இத்தனை கிலோமீட்டர் வேகன்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு உதாரணம் வேணா சொல்கிறீங்கிறார் வால்மீகி. ஊரு வேகோத்ததா விருட்சாஹ முகூர்த்தம் கவி மன்மயுகும் பிரஸ்திதம் தீர்க்கமத்வானம் ஸ்வபந்துமிவ பாந்தவாஹ. ரோட்டில் ஒரு மாருதிக்கார் வேகமாக போச்சுன்னா இந்த குப்பையெல்லாம் பின்னாடியே கூட போகும். இந்த மாருதிக்கார் போன வேகத்துக்கு குப்பை தான் கூட போகிறது. இந்த ஒரிஜினல் மாருதி ஹனுமான் போன வேகத்துக்கு அந்த மலையில் இருந்த மரங்கள்லாம் வேரோடு பிடுங்கிண்டு ஒரு முகூர்த்தம் அவர் பின்னாடியே போனதான் அப்படிங்கிறார். அப்படின்னா சொபந்துமிவ, பந்துக்கெல்லாம் வெளியூர் போனால் குளத்தங்கரை ஆத்தங்கரை வரைக்கும் கொண்டு விடுறது சம்பிரதாயம். அது மாதிரி நம்முடைய பந்து வாச்சே சாகாவக வாச்சே ஹனுமான் மரத்தில் தானே உட்காந்துப்பார். நம்ம வந்து போகிறாங்க இந்த மரங்கள்லாம் கூட வருதான். சொபந்துமிவ பாந்தவாஹ. ஹனுமான் போகிற வேகத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறார். மேலே அவர் போகிற வேகத்துக்கு அந்த காற்று கீழே பட்டு சமுத்திரம் கிழிஞ்சி அங்கே இருக்கிற பிராணிகள் அந்த தான் வஸ்திராபகர்ஷணேனேவ சரீராணி சரீராம்னு அந்த திமிங்கிலங்கள்லாம் தெரியறது. அப்படி வேகமாக போகும்பொழுது அங்கே சமுத்திரராஜன் பார்த்தார். அதிதி கில பூஜார்கா பிராகிருத்தோபி விஜானதா தர்மம் ஜிக்ஞாசமானேன கிம் புனஸ்பாதுஷோ மகான். சாதாரண அதிதி வந்தாலே சாப்பாடு போடும் பொழுது ஹனுமான் மாதிரி மகாத்மாக்கள் கொஞ்சம் மாதிரி ஆகாஷ் வாசலில் வந்தால் இந்த சான்ஸை விடக்கூடாது. மைனாக பருவத்தை எழுப்பினார். போய் ஹனுமானுக்கு கைங்கரியம் பண்ணு. ஹனுமானுடைய அப்பா தான் உன்னையை காப்பாற்றினார். இந்த ஹனுமான் யாருக்கு தூது போகிறாரோ அவர் அந்த குடும்பத்தில் உள்ளவராக என்ன வர்த்தனம் பண்ணினா போயிட்டு வாங்க அனுப்ப. அந்த மெயினாக பருவம் எதிர்க்க வந்து நிற்கிறது. பெருசாக எதிர்க்க ஒரு மலை நின்னோடனே விக்னோ எமிதி நிச்சிதா, இது இடைஞ்சலுக்கு வந்து நிற்கிறதுன்னு போகிற வேகத்தில் மார்பால் ஒரு இடி இடித்து அதை கீழே தள்ளிட்டு போனாராம். தள்ளினோடனே கீழே விழுந்த அந்த மலை அரசன் ஜெகரிஷச்ச நன்னாதச்ச ஆஹா சிரிச்சாராம். இந்த நல்ல வேகம் நல்ல இந்த நம்மளாம் மரத்தில் மலையில் மூட்டிங்கன்னா நம்ம மண்டை உடையும் நமக்கு தான் அர்த்தம் வரும். இங்கே என்னன்னா அந்த மலை கீழே விழுந்து உடனே சந்தோஷப்பட்டுதான் ஆஹா என்ன வேகமாக போகிறாருன்னு இன்னைக்கு கூப்பிட்டாராம். புத்திரேதி மதுராம் வாணி மனப்பிரஹ்லாத எண்ணிவ புத்திரான்னு கூப்பிட்டாராம். யாரோ புத்திரான்னு கூப்பிட்றாலே வாத்சல்யத்தோட வேகமாக போன ஹனுமான் உடனே யூ டர்ன் பண்ணி இப்படி திரும்பி பார்த்த உடனே நான் தான்ப்பா மைனாக்கன்னு பேர். நான் இந்திரன் எல்லா மலையுடைய ரெக்கையை வெட்டும் பொழுது உங்கள் அப்பா தான் என்னை சமுத்திரத்தை காப்பாற்றினார். அதுக்கு நன்றி கடனுக்காக நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு போ. இந்த சாகரமே சகர சக்கரவர்த்தினால் தான் விஸ்தாரமாச்சு. ராமருடைய பரம்பரையில் முன்னோர்களால் அவரும் உனக்கு கடமைப்பட்டிருக்கார். இங்கே வா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோடனே ஹனுமான் தொட்டாராம். என்ன ஒருத்தர் பிரியமாக சாப்பிட்டுட்டு போங்கன்னா நல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது, தொட்டணும்.
அதனால ஹனுமான் தேகி பருசாக்கர் குணிகேங்கி பிரணாம் ராம காஜு கீங்கே பினு மோகிகாம் விஸ்ராம். தொட்டார், தொட்டு சொன்னார். அங்கே சீதாதேவி ராமா ராமான்னு கதறின்னு இருக்காள், இங்கே ராமர் சீதையை சீதைன்னு கதறின்னு இருக்கார். இந்த ராமரை சீதையை சேர்த்து வைக்காமல் ஹனுமானுக்கு ஒரு சாப்பாடு கிடையாது. எந்த கோவிலாக இருந்தாலும் ஹனுமான் எங்கே தனியாக தான் இருக்கும். தெருக்கோவில் தெருமுட்டியில் தான் இருப்பார். இந்த பட்டாச்சாரியர் எல்லா சுவாமிக்கெல்லாம் பெருமாளுக்கெல்லாம் நேர்த்தியம் மட்டும் கடைசியில் தெருமுட்டியில் அந்த ஹனுமானுக்கு நேர்த்தியம் பண்ணுவார். சில சில டைம் இல்லைன்னா எங்கள் ஊர் பட்டாச்சாரியர் என்ன பண்ணுவார், அந்த பெருமாவில் வாங்கிட்டு ஹனுமான் டைம் இந்தாங்க ஹனுமான் எப்படி காமிப்பார். ஏன்னா ஆனால் அவர் எங்கே தெருமூல பாரிஜாத தெருமூல வாசினன்னு, அது தருமூல வாசினங்கிறது தெருமூல வாசினமாக எங்கே தெருமூலையில் போய் உட்காந்துருவார் ஹனுமான். எங்கேயா இருக்கிறதுனால அப்படி வினயமாக இருக்கிற அவர் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்துட்டு அப்புறம் தான் கடைசியில் தனக்குன்னு உட்காந்துருக்கார். அதனால் எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு இப்படி தொட்டுட்டு நேராக கிளம்புறார். இதை பார்த்த தேவர்கள்லாம் ஆகாசில் தங்க இடம் கிடச்சும் தங்காமல் போகிறாரே, இவருக்கு என்ன பலம் பரீட்சை பண்ணலாம்னு சுரசாங்கிற நாகமாதாவை கூப்பிட்டு முகூர்த்தம் ரொம்ப நேரம் டைம் ஆகாத முகூர்த்தம் விக்னம் ஆச்சர ஏற்கனவே டைம் ஆகிட்டு இருக்கு, அதனால் ஒரு முகூர்த்த விக்னம் கொடுத்தா பண்ணா போகிறோன்னு சொல்ல வாயை பிறந்து நிற்கிறாள். ஹனுமான் சொன்னார், எனக்கு ஹனுமானை பார்த்து சொன்னால், இந்த வழியாக போகிறவெல்லாம் என் வாயில் போகணும்னு பிரம்மா வரம் கொடுத்துருக்கார், என் வாயில் நீ போகணும். எல்லாரும் உன் வாயில் பூந்து போகணும் வரம் வாங்கிட்டு இருக்கியம்மா, முடிஞ்சா மொழிக்க பாருன்னு 10 யோஜனத்திலும் விஸ்தாரமானான். அவன் 20, இவர் 30, அவன் 40, 50, 60 பெருசாக போயிட்டு ஹனுமான் 90 ஆகிட்டா, இவன் 100 யோஜனத்திலும் வளர்ந்துருக்கான். நல்லது இப்படி வளர்ந்தா பழம் போட்ட மாதிரி ஆகிட்டு. அப்படியே வளர்ந்தவொடனே ஹனுமானுக்கு தான் அந்த புத்தி சாதுரியம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறாளே, அந்த டயத்தில் என்ன பண்ணணும் அதை யோசிச்சு பண்ணணும். என்ன பண்ணினார்னா டக்குன்னு தன்னுடைய ரூபத்தை சின்னது பண்ணிட்டார். அந்த ஆணு வாயை பெருசாக பிறந்துட்டு இருக்காளா, அதனால அந்த அளவு வாய் ராஜகோபுரம் மாதிரி பெருசாக இருக்கு. தன் உடம்பை சின்னதாக்கிண்டு அவருடைய வாய்க்குள்ள போய் திரும்பி வந்துட்டார். பிரவிஷ்டோஸ்மிகி தேவக்திரம் தாட்சாயணி நமோஸ்துதே கமிஷ்யே யத்ர வைதேகி சத்யஸ்சாசீத்வரஸ்தவ. அப்போ கூட நினைச்சாராம், இந்த ராமர் கொடுத்த மோதிரத்தை அவள் வாயில் கொண்டு போகணுமா நினச்சிருந்தாராம். அதனால் இந்த மோதிரத்தை கட்டி தூக்கி போட்டு உள்ளுக்குள்ள போய் சின்ன ரூபத்தில் போயிட்டு திருப்பி வரும்போது மறுபடியும் கேட்சி பிடிச்சிட்டு பிரவிஷ்டோஸ்மிகி தேவக்திரம் வாயில் போகணும் தானே வரம் வாயில் போயிட்டு வந்துட்டேன்னு அவள் ஆச்சரியப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணினாள். மேலே போகிறாள். அங்கே சிமிகிக்கன்னு ஒரு ராட்சசி, அவள் பார்த்தா இந்த சுரசிக்கு துப்பு இல்லை, வாயில் வந்த ஹனுமானை விட்டுட்டான் ஒழுங்காமல், நான் பிடிச்சி இருக்கிறேன் பாருன்னு அந்த நிழலை பிடிச்சி இருக்கிறாளாம். பங்கு கிருத பராக்கிரமாக என்னமோ இருக்கிறதே பார்க்குறார். வாயை பிறந்தேன். சில சமயத்தை யோசித்து பிளான் பண்ணலாம், இப்போ யோசிக்கலாம் டைமில் வாயை பிறந்தன்னு இருக்கா. நடக்கட்டும்னா ஜெய் சீதாராம்னு அவள் வாய்க்குள்ள குறித்து அவன் நெஞ்சை கிழிச்சிட்டு ஹனுமான் நரசிம்மர் மாதிரி வந்துட்டான். பஞ்சமுக ஹனுமான் கருடன் வராகம் நரசிம்மர்லாம் அப்படி ரூபத்தோட இருப்பாரே, அந்த ஹனுமான் மாதிரி இங்கே பல காரியத்தை ஹனுமான் பண்ணுறான். அந்த சிங்கியை கிழிச்சிட்டு அங்கே சமுதிரத்திலேயே ஸ்நானம் பண்ணிட்டு இக்கரையில் வந்து குதிச்சார். சச்சாரு நானாவித ரூபதாரி பரம் சமாசாத்திய சமுத்திர தீரம் பரைரசக்கிய பிரதிபன்ன ரூபகா சமீட்சிதாத்மா சமவேட்சிதார்த்தகா. தன்னை ஒரு தடவை பார்த்துருந்தா பலவிதமான ரூபத்தை எடுத்துன்னு வந்தார். சின்ன ரூபம் பெரிய ரூபம், எந்த ரூபத்தை எடுத்தாலும் ஹனுமானுக்கு அழகு. மணியில் குட்டி ஹனுமானாக இருந்தாலும் அழகாக இருக்கார், சுதீந்திரத்தில் பெரிய ஹனுமானாக இருந்தாலும் அழகாக இருக்கா. நானாவித ரூபதாரி. சந்தியாகாலம் ஆகட்டும் போகலாம் பார்த்துட்டு இருக்கார். பார்த்தா சந்திரன் கிளம்பி வரார். சந்திரனை பார்த்து ரசிக்கிறார். சங்கப்பிரபம் க்ஷீரமிருணாலவர்ணம் உத்கச்சமானம் வியவபாசமானம் ததர்ச சந்திரம் சகபி பிரவீரஹ உப்ளூயமானம் சரசீவகம்சம். சங்கப்பிரபம், இந்த சமுத்திரத்தில் சந்திரன் வரதை பார்த்தா ஒரு சங்கு மிதந்து வருதோ தோணுது. க்ஷீரம் பால் நுர கிளம்பி வர மாதிரி இருக்கு. க்ஷீரமிருணாலவர்ணம், ஒரு ஹம்சபட்சி பறந்து போகிற மாதிரி இந்த மெதுவாக இந்த சமுத்திரத்தின் சந்திரனுக்கெல்லாம் வரதை பார்த்தால். அப்புறம் நினச்சேன், இந்த நல்லா பார்க்கவா நான் இங்கே வந்து இந்த சந்திரனையாக நான் பார்க்க வந்தேன், ராமச்சந்திரனுடைய பத்னியை நான் பார்க்க வந்தேன்னு நினச்சிருந்தவர் உடனே ஒரு பிருஷதம்சக மாத்திரஸ்தன்னு ஒரு பூனை ரூபத்தை எடுத்துட்டு அந்த லங்குக்குள்ளே நுழையிறான். அங்கே லங்கினின்னு காவல் தெய்வம், அவள் அங்கேருந்து பார்க்குறான். யார் அது, போகக்கூடாது அப்படின்னா. கஸ்தம் கேனச்ச காரியேன இக பிராப்தோ வனாலயா. மரியாதையாக பேசவே தெரியாது போடுது இந்த ராட்சசர். ரொம்ப மிரட்டுறான். ஹனுமான் எவ்வளோ அழகாக பேசுகிறார். அந்த சர்க்கத்தை படித்தா உங்களுக்கு தெரியும். 3வது சர்க்கம் சுந்தர காண்டத்தில்
இவ ரொம்ப அடாவடியாக பேசுவா, ரவுடியா. ஹனுமான் சாதுவா சாத்விகமா வினயமா பேசுவா. ஹனுமான் கேட்டார், காத்தம் விரூபணயனா புரத்வாரேவ திஷ்டசே கிமர்த்தஞ்சாவிமாம் ருத்வா நிர்பத்ஸயசிதா. எதுக்கு மிரட்டுற, சாதுவா பேசக்கூடாதா அப்படி கேட்குறார். நிர்பத்ஸயசிதா அருணா. உங்கள் ஊரில் நல்ல வாழை ரிசப்ஷனிஸ்ட் இல்லையா? சாதாரண ஃப்ளைட்டில் கூட சிரிப்பு வருதோ இல்லையா சீக்கிரமே முகத்தை வச்சு வாங்கும் வெல்கம்னு சொல்லுவான். அப்படி ரிசப்ஷனிஸ்டாக போகிறவால கொஞ்சம் சிரிக்கிற முகமாக வச்சுக்கூடாதோ. விரூபணைய நான் பார்த்தாங்க பேமர மாதிரி ஒன்றை போய் வாசலில் உட்காந்து வச்சுருக்காங்க இந்த ராவணன் அப்படின்னார் ஹனுமான். நீ யார் எதுக்கு வந்தேன்னு கேட்க, ஐ எம் ஏ டூரிஸ்ட், நான் வந்து டூரிஸ்ட், இந்த ஊரை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன்னா. அவள் கேட்டா, ஊரை சுற்றி பார்க்குறவன் ராத்திரியாக வருவான், காலம்பரனா வரணும். ஹனுமான் சொன்னால், நான் ராத்திரியில் வரலை, நான் வரும்போது ராத்திரி வந்துடுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது, போகக்கூடாதுன்னால் ஹனுமான் மட்டும் போயிட்டே இருந்தால் அடிச்சுட்டான். அடித்த உடனே அடித்து இப்படி கையை தூக்குனோடனே அந்த அளவுக்கு கிருகிருன்னு ஹனுமான் வளர்ந்துட்டான். முதல்ல அவள் ஹனுமான் எப்படி பார்த்தா, இப்போ ஹனுமான் எங்கே லெங்கினி எங்கே இருக்கான்னு பார்க்குறா. அந்த அளவுக்கு ஹனுமான் ஹைட் ஆகிட்டான். உடனே அவள் நான் கொடுத்தான் தெரியுது. பிரசீத சுமஹாபாகோ தாயஸ்த ஹரிசத்தமா. நல்ல மகாபாகுவாக இருக்கே, ஒரே அடியே நான் விழுதுட்டேனேங்கிறான். லங்கையில் உள்ள எல்லா ராட்சசாலுக்குள்ளவெல்லாம் அவள் ஒருத்திக்கு இருக்குமா. அவளை இடது கையினால வாமஹஸ்தஸ்ய சோங்குலீகிங்கிறார். இடது கையினால் தட்டினா அதுக்கே கீழே விழுந்து உங்களை மாதிரி பிரம்மச்சாரியெல்லாம் பொம்னாட்டியை கை நீட்டி அடிக்கலாமாங்கிற பேச்சு வேறு பேசுகிறாங்க. உடனே அவள் சொன்னால், யதாத்வாம் வானர கஸ்தித் விக்ரமாத் வசமான ஏது ததாத்வயாகி விஜ்ஞேயம் ரக்ஷசாம் பயமாகதம். எனக்கு பிரம்மா வரம் கொடுத்துருக்கார், ஒரு வானரன் உன்னை ஜெயிக்கும் பொழுது இந்த லங்கைக்கு பயம் தெரிஞ்சுக்கோ சொன்னார். அந்த காலம் வந்துடுத்துன்னு நினைக்கிறேன். இனிமேல் லங்கையில் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. பிரவிஷ்ய சர்வ காரியானி யானி யானீக வாஞ்சசி. ஒரு ஊரில் போய் தீ வைக்கிறது மகாபாவம். இந்த ஹனுமான் போய் தீ வச்சாரேன்னா அது ஹனுமானாக வைக்கல, இவதான் சொன்னான். சர்வ காரியானி யானி யானீக வாஞ்சசி, நீ என்னென்னமோ பண்ணிக்கொண்டு அவள் ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்டான். உடனே உள்ளுக்குள்ளே போகும்போது எப்படி போனாராம், சக்ரேதபாதம் சவ்யஞ்சே சத்ருணாம் சது மூர்தனி. சத்ரு வீட்டுக்கு போகும்போது இடது காலை வச்சு போகணும், வேண்டிய வாதத்துக்கு போகும்போது வலது காலை வச்சு போகணும். அதனால தான் இன்றைக்கி மிலிட்ரிக்காரெல்லாம் முதல்ல லெஃப்ட் ரைட்னு சொல்கிறான். ஏன்னா அது ஹனுமான் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. சத்ரு அடிக்க போகிறவா இடது காலை வச்சு போகணும், லெஃப்ட் ரைட். அதனால் அதுதான் மருமகள் வரும்பொழுது ஆற்றுக்கு வலது காலை எடுத்து வச்சிடணும் வரணும்னு சொல்லுவான். மருமகளே மருமகளே வா வா வலது காலை எடுத்து வச்சு வா வான்னு சொல்லுவோம். அது வாத்தியார் சொன்னால் தேவை. எல்லோரும் என்ன பண்ணுவா, இந்த பொண்ணு வரும்போது வலது கால் கத்துவாரா, இந்த பொண்ணுக்கு என்ன தெரியாமல் இடது கால் தூக்கி வச்சுக்கும், அப்புறம் ரொம்ப போயிடும். அதனால் இங்கே ஹனுமான் காட்டுறான் எந்த ஆற்றுக்கு எப்படி போகணும் முறை இருக்கு. அதனால் இடது காலை வச்சு உள்ளுக்குள்ள போகிறார். ஆச்சரியமான நகரம். யாகி வை ஸ்ரவணே லக்ஷ்மீ யாச்சேந்திரே ஹரிவாகனே சாராவண கிரே சர்வா நித்யமேவான பாயினி யாச்சராஜ்ய குபேதஸ்ய யமஸ்ய வருணஸ்ய தாதசி தத் விசிஷ்டா வாரித்தி ரக்ஷோ கணேஷ்விகே. உலகத்தில் இந்திரன் வருணன் குபேரனுக்குலாம் என்ன ஐஸ்வர்யம் இருக்கோ அந்த அளவுக்குன்னு சொல்லலாம். அது போராது, அது விசிஷ்டா வாங்குறான். அதுக்கு மேலே ஐஸ்வர்யம் ராவணன் அரண்மனையில் கொட்டி கிடக்கு. எல்லாத்தையும் இப்படி பார்க்குறாரு. இப்படி பார்த்துட்டே வரும்பொழுதும் அந்த ராவனுடைய அடுக்கலைக்கு போகிறார். அடுக்கலை அவ்வளோ க்ளீனாக இருக்கான். அங்கே அடுக்கலை செவரை பார்த்து நெத்திட்டுக்கலாமா, அந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கா. விதவிதமான சாப்பாடு, விதவிதமான ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. எதையும் எடுத்து வாயில் போடுவோம்னு தோணலை. ஏன்னா சாப்பாடை பார்த்தா உடனே பெரிய சாஸ்திரிகளாக இருந்தால் கூட கடலை இதை வாங்க போகிறா பலசரக்கு கடையில் மளிகை கடையிலன்னா எதுக்கு ஜீனி மூட்டை இருந்தால் கொஞ்சம் எடுத்து வயலில் போடுதுன்னு தோணு, எடுத்து வயலில் போட்டுருவார். அப்படி நாக்கு அடக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. சில பேர் கடலை வாங்கும்பொழுது கடலை அவன் கட்டி கொடுக்குறதுக்குள்ள இவாயும் நான் எடுத்து வயலில் போட்டுருவான். அவன் தான் கட்டி வயலில் தான் கொடுக்க போகிறான். எப்படி டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்குவேன். அவன் பாதி கடத்துல இவன் பாதி கொடுத்து வயலில் பாதி கட்டிடுவான். அப்படி நாக்கு அடக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இங்கே என்னன்னா ஹனுமான் விதவிதமான சாப்பாடை பார்க்குறார். அவன் நாக்கு அடைக்கிறக்கா ஒன்று சாமான தொடல். அதையும் சொல்கிறான். அந்த அடுக்கலையும் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. ஆனால் சில பேர் நாட்டில் அடுக்கலை போனால் சாப்பிட தோணாது. அதனால் அந்த மாமியை சொல்லுவாங்க, நீங்கள் ஹால்லேயே இருக்கும், நானே காவியை கொண்டு வந்துடுறேன். அதனால் அந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கான் ராவன் அடுக்கலை. அப்புறம் அவனுடைய அந்தப்புறத்தில் போனால் விதவிதமான ஸ்திரீகள் படுத்துட்டு விதவிதமான வாத்தியங்களை வாசித்து விதவிதமாக தூங்கி இருக்கிறார்கள். இப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அவன் நினச்சிட்டார், ஆஹா ஸ்திரீகளை பார்க்கக்கூடாதுன்னே சொல்லியிருக்கு. அதுலேயும் சில டயத்தில் பார்க்கக்கூடாது சொல்லியிருக்கு. அவள் ட்ரெஸ் பண்ணிக்கும் போது பார்க்கக்கூடாது, சாப்பிடும்போது பார்க்கக்கூடாது, தூங்கும்போது பார்க்கக்கூடாதுலாம் சொல்லியிருக்கு.
நான் வந்து இப்படி தூங்கும்போது பார்த்துட்டேனே பரதாராவரோதஸ்ய பிரசுப்தஸ்ய நிரீக்ஷணம் இதம் கலோ மாத்யர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி நகிமே பரதாராணாம் திருஷ்டிர்விஷயவர்த்தினி அயஞ்சாத்திரமயா திருஷ்டா பரதார பரிகிரகா மனோஹி ஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபாஸ்வஸ்தாசு தச்சமேசு வியவஸ்திதம் ஸ்திரியோ ஹி ஸ்திரீர்திஷ்யந்தே மிருகீஷு பரிமார்கிதும் என்று சொல்கிறான். எந்த சாமான் தொலைஞ்சதோ அதை அங்கே தான் தேட முடியும். நான் வந்து பெண்களை தேட ஒரு பெண்மணியான சீதையை தேட வந்தவன் ஸ்திரீகளுடைய கூட்டத்தில் தேட முடியும். ஆனால் தூங்கும்போது எந்த ஸ்திரீகளை பார்த்தாலும் எங்கள் அம்மா சீரியான்னு சீரியை நினைச்சிட்டே பார்த்ததுனால தோஷம் இல்லை, என் மனசு கண்ட்ரோலாக இருக்குங்கிறார். இப்படி பார்த்துட்டே வரும்பொழுது ராவணன் புஷ்ப விமானத்தில் தூங்கிட்டு இருக்கான். பக்கத்தில் மந்தோதரி படுத்துட்டு இருக்காள் தனியாக. நான் மந்தோதரியை பார்த்தோடனே சீதைன்னு நினச்சுட்டார். ஏன்னா அந்த பாதிவிரத்தியம் இந்த சௌந்தரியத்தை பார்த்து கௌரீம் கனகவர்ணாங்கீம் இஷ்டானந்த புரேஸ்வரீம் சீதையோ நினச்சிட்டு சந்தோடத்தில் துளி உதிக்க ஆரம்பிச்சுட்டார். ஆஸ்போட்டயாமாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்னீட ஜகோ ஜகாம ஸ்தம்பானரோகன் நிபபாத பூமௌ நிதர்சயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். முண்டா கட்டின்றார். உடனே தன்னை வாழை எடுத்து முத்தம் கொடுத்துட்டார். ரொம்ப சந்தோஷம் தான். வாழை முத்தம் கொடுக்குமா குரங்கு. அதெல்லாம் எங்கே பார்த்தா தெரியல. அந்த வால்மீகி எல்லாத்தையும் சொல்கிறார். ஸ்தும்ப புச்சம் நடந்த சிக்கிரிட ஜெகோ ஜெகாம மேலே ஏறார், கீழே குதிக்கிறார். உடனே பஜனை பண்ணினாராம். சீதாராம் ஜெய் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய் ஜெய் ராம். சீதாராம் ஜெய் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய் ஜெய் ராம். சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஜெய் ராம். சீதாராம் ஜெய் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய் ஜெய் ராம். சீதாராம் ஜெய் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய் ஜெய் ராம். ராவணாத்தில் முதல் பஜனை ஹனுமான் பஜனை. ஜெகோ ஜெகாம அவர் நினைச்சிருந்தார் நம்ம ராமருடைய திரௌபதி சீதாதேவியாக இருந்தால் அப்படி வெத்தலை வாக்க போட்டு நிம்மதியாக தூங்குவாளா? ராமா கதறினா இழுப்பார். இவர் ராமனுடைய பிரதான மகிழ்ச்சியாக இருக்கும்னு அவதூயஜ தாம் புத்திம் அதை உதறி தள்ளினார். இப்படி தேடிட்டே வரார். சீதை எங்கேயும் கிடைக்கலன்னு ஹனுமான் ரொம்ப ஓவராக நினைக்க ஆரம்பிச்சார். நான் நல்ல செய்கிற போனால் தான் அங்கே வானராலாம் காத்துட்ருப்பா. நான் வரலைன்னா அவள் உயிரை விட்டுடுவா. நான் நல்ல செய்கிற போகிறேன்னா அவள் உயிரை விட்டுடுவா. சீதை கிடைக்கலன்னு ராமர்கிட்ட சொன்னால் ராமர் உயிரை விட்டுடுவார். லக்ஷ்மணன் உயிரை விட்டுடுவார். சொன்ன பேச்சை செய்யலையேன்னு சுக்ரீவன் உயிரை விட்டுடுவான். திரும்பி ராமர் லக்ஷ்மணன் வரலையே பரதன் உயிரை விட்டுடுவான். இங்கே எல்லாருடைய உயிரும் என் கையில்னா இருக்குது. இனிமேல் ஊருக்கே போவேன். நான் இங்கேயே இருந்துள்ளேன். இங்கேயே சீதை கிடைக்கிற வரையும் பசியாமி எது வரையும் கிடைக்கிறாலோ அது வரையும் நான் தேடிட்டு இருக்கேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னா பசிச்சா கை நீட்டுறேன். ஹஸ்தாதானோ முகாதானோ நியதோ விருட்ச மூலிகா. பசிக்கும் போது கை நீட்டுறேன். யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றேன். அப்புறம் நினைச்சேன் அதுக்கு கை நீட்டணும். பசிக்கும் போது வாயை தொடர்ந்தா தானாக வாயில் என்ன வருதோ அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இப்படி தானாக வாயில் வருமா தானாக கையில் விழுவானா அது மாதிரி உள்ள ஞானிகளுக்கு தானாக கிடைக்கும். அப்படிலாம் யோசித்து கடைசியில் நினச்சா நான் வந்து ஒரு தெய்வத்தை நான் தேடின வந்தேன், ஒரு சாமான தேடின வரலையே. அந்த தெய்வம் அனுகிரகம் பண்ணாமல் அந்த தெய்வத்தை பார்க்க முடியாதுன்னு புரிஞ்சு இந்த அடுத்த க்ஷணம் சீதாதேவியை மனசில் தியானம் நின்று பிரார்த்தனை வந்தார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி சதஸ்தி ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா. சீதைக்கு மனசனால ஒரு கோவில் கட்டினார். சீதாதேவி தான் பிரதான தெய்வம். துவாரபாலகால் யாருடான்னா நமஸ்து ராமாய சலக்ஷ்மணாய. ராமலக்ஷ்மணா தான் துவாரபாலகா. உபதேவர்கள் தான் ருத்ரேந்திர யமானிலேபியா. அவள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு பார்க்குறார். அசோகவனம் அது முடியும். அசோகவனம் தெரிஞ்சவனே ஒரு நமஸ்காரம் பண்ணிண்டால் உடனே பிரார்த்தனை ரெண்டு கிளம்புறார். நான் இப்போ இந்த வனத்துக்கு போகிறேனே, எனக்கு சீதை கிடைக்கணுமே, சித்தி ஆகணுமேனு பிரம்மா ஸ்வயம்பூ பகவான் தேவாஸ்சைவ திசந்துமே சித்திமக்னிஷ்ச வாயுஷ்ச புருஹூதஷ்ச வஜ்ரபத் வருணः பாசகஸ்தश्च சோமாதித்யோ ததைவ ச அஸ்வினோ ச மகாத்மானோ மருதः சர்வ ஏவ ச சித்திம் சர்வாணி பூதானி தாஸ்யந்தி பதியேச்சானே எதிர்ட்டா பதிக்க. இந்த இந்தியா வெளியில் போகும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு போனோன்னா 3 ஸ்லோகம் இது சுந்தரகாண்டம் 13வது சட்டத்தில் கடைசியில் வருது. இதை சொல்லிட்டு போனால் நமக்கு எல்லாம் காரிய சித்தி ஆகும்னு சொல்லுவோம். எல்லாரும் எனக்கு சித்தியை கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஜாமுக்தைவ நாராச்சா புக்ளுவே விரக்ஷவாடிகாம். அந்த பானம் மாதிரி இப்படி
ஜம்ப் பண்ணி நேராக அசோகவனத்துக்கு வந்து சேர்ந்தால் அசோகவனத்தில் ஒரு மரத்தடியில் சீதாதேவி உட்காந்துருக்காள். இது சீதையானு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு சிம்சபா விருட்சம்னு ஒரு விருட்சம் அதில் உட்காந்துருந்தாரா ஹனுமான். ஏன் சிம்சபா விருட்சத்தில் உட்காந்துறாங்கிறதுக்கு மகாபரிவா சொல்லுவாள். ஹனுமான் காஞ்சனாத்ரி நிபாங்காய காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம்னு சுவர்ணம் மாதிரி இருப்பார். அந்த சிம்சபா விருட்ச இலையெல்லாம் மஞ்சள் கலரில் இருக்குமா. அதனால் அதில் இருந்துட்டான்னா பட்டுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அங்கேருந்து செக் பண்ணுறார் சீதாதேவியான்னு. ஏன்னா ஒரு சைடு நகையெல்லாம் கழட்டி போட்டுறாலே இன்னொரு சைடு நகையெல்லாம் அங்கே மரத்தில் மாட்டிட்டுருக்கலாம். சாக்கா சோபி நிரட்சயதுங்க அந்த வஸ்திரத்தினுடைய பாதியை தானே கிழிச்சு போட்டாள். அதனுடைய பாதி தான் இங்கே கட்டின்னு இருக்காள். ஏன்னா அந்த வஸ்திரத்தை வச்சிருந்தோம் இந்த நகையை வச்சிருந்தோம் இதுதான் சீதையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது டும் டும் டுடும் சத்தம்லாம் கேட்கறது. தீவட்டி எடுத்துருந்து யாரோ வரா. ஒளிஞ்சிருந்து பார்க்குறார். பட்சீவ ககனேஸ்தா பட்சி வரை ஒளிஞ்சிருந்து பார்க்குறார். ராவணன் அங்கே வந்தான். சில வார்த்தைகள் சீதையை பார்த்து பேசுகிறான். சுதர்மோ ரட்சசாம் பீரு சர்வதைவ ந சம்சயா கமனம் வா பரஸ்திரீனாம் ஹரணம் சம்பிரமத்யவா. நான் வந்து என்னுடைய சுதர்மத்தை தான் பண்ணியிருக்கேன். நான் ராட்சச தர்மம் பரஸ்திரிகளை எடுத்துன்னு வர்றதுங்கிறது நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் வந்து உனக்கு ஐஸ்வர்யத்தை லங்கா ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன். உனக்கு மாத்திரம் உங்கள் மாமா உங்கள் அப்பாவுக்கும் மாதம் மாதம் மணி ஆர்டர் அனுப்புவேன் எல்லாமோ பேசுகிறான். கொஞ்சம் சீதை சிரிச்சுட்டே ஒரு துரும்ப கிள்ளி போடலாம். திருணமந்தர தத்கிருத்வா பிரத்யுவாச்ச சுஜிஸ்மிதா. இந்த புல்லை கிள்ளி போட்டதுக்கு பெரிய வாச்சார்பில் பல வியாக்கியானம் வந்தார். நீமா சுதர்மோன்னு சொல்கிறையே ராட்சச தர்மத்தில் கல்யாணம் ஆகாத பல ஸ்திரீகளா ஐஸ்வர்யம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமே. கல்யாணம் ஐஸ்வர்யம் பண்ண போகக்கூட வழக்கம் இல்லைப்பா. நீமா எனக்கு நிறைய ஐஸ்வர்யம்லாம் கொடுப்பேங்கிறியே. உன்னுடைய ஐஸ்வர்யெல்லாம் எனக்கு இந்த துரும்புக்கு சமானம். ஏன்னா நான் கடாட்சம் பண்ணால் தான் குபேரனுக்கே பணம் கிடைச்சிது. மந்த கடாட்ச லுப்தவிபவ பிரம்மேந்திர கங்காதராம்னு இந்திரனுடைய ஐஸ்வர்யம் எல்லாருடைய ஐஸ்வர்யத்தையும் நீ வச்சுருக்கே எல்லாத்தையும் திருடி கொண்டு வந்தது. அவளுக்கு ஒரிஜினல் ஐஸ்வர்யம் கொடுத்ததே நான் தான். உன்னோட ஐஸ்வர்யம் எனக்கு இந்த புல்லுக்கு சமானம். இன்னும் எங்கள் அப்பாவுக்கு மணியாடர் அனுப்புகிறேங்கையே எங்கள் அப்பா ஜனகன் ஞானி. அவரும் நீ கொடுத்த பைசாவை புல்லுக்கு சமமாக தான் நினைப்பான். இவாளுக்கு இன்னாதான் மனைவி நியமனம் இல்லாமல் சுற்றுறது மாடு. நீ எப்போ மாடு மாதிரி இருக்கையோ அந்த புல்லு தின்னு இனிமேல் சாதம் சாப்பிடாதுன்னு புல்லை போடுறான். என்ன மந்தரத கிருத்வா. ராட்சசாலெல்லாம் கிட்டக்க வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் தர்பை 4 பக்கம் பரிஸ்தரன் மட்டும் ஹோமம் பண்ணுவா. இப்போ ராட்சசன் ராவணன் ராட்சசனெல்லாம் கிட்ட வரக்கூடாது. ஒரு தர்ப புல்லு தான் கிளி நடுவில் போட்டுட்டாலாம். கிட்டக்க வரக்கூடாது. திருணமந்தரத கிருத்வா. நான் என்ன தனியாக இருக்கேன்னு நினச்சிக்காத. அன்றைக்கி தூண்லேருந்து வந்த பெருமாள் இன்றைக்கி துரும்புலேருந்து வந்துடுவார். ஜாக்கிரதை. திருணமந்தரத கிருத்வா. வல்லவனுக்கு புல்லாக இருந்த புல்லாலே அந்த காக்காவோட கண்ணை பொறுகினவர் ராமர். இன்றைக்கி நானே உன் கண்ணை நோண்டிடுவேன் ஜாக்கிரதை என்று சொல்கிறார். திருணமந்தரத கிருத்வா. எப்போ ராவணன் ஒரு ராஜாவுக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணும். இதம் ஆசனம் 2 கட்டதவியை போடுற மாதிரி இந்த தர்பையை போட்டலாம். திருணமந்தரத கிருத்வா. ராஜஸ்திரீ கோஷா நியமத்தில் இருக்கணும். பரபுருஷனுக்கு எதிர்க்க வரக்கூடாது. ஒரு திரைக்கு பின்னாடி தான் நின்று பேசுவா. இங்கே திரை இல்லையேன்னு திரைக்கு பதில் ஒரு புல்லை போட்டுண்டாலாம். திருணமந்தரத கிருத்வா. அந்த காலத்தில் ஸ்திரீகள் டைரெக்டாக புருஷாட்ட பேச மாட்டாள். அங்கே இருந்து மாமா இருக்காளான்னு மாமிகிட்ட கேட்டால் ஒரு வயசு குழந்தை இன்னும் பேச்சே வராத குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தைய பார்த்தா அப்பா இல்லைன்னு சொல்லுடா அப்படின்பா. அது சொல்ல ஒன்றும் தெரியாது. சொல்லணுன்னே அந்த மாமா பிடிச்சிட்டு வர கிளம்பிடுவான். இப்படி டைரெக்டாக பேசுகிற வழக்கம் கிடையாது. அது மாதிரி இங்கே டைரெக்டாக பேசாமல் அந்த புல்லை பார்த்து உபதேசம் பண்ணும்போதே அவன் புரிஞ்சுப்பான்னு போட்டாலாம். திருணமந்தரத கிருத்வா. என்னுடைய தபசு பலம் பராக்கிரமெல்லாம் ராமனுக்கு கிடையாதுன்னே. ராமனுடைய தபசுக்கு எதிர்க்க ஒரு தபசு குப்பை மாதிரி புல்லு மாதிரி. திருணமந்தரத கிருத்வா. இதெல்லாம் பல காரணத்தில் அப்படி போட்டு பிரத்யுவாச்சே சுசிஸ்மிதா. இங்கே ஊர் க்ஷேமமாக இருக்கிறதுலேருந்து ஒன்று தெரியாது. யாரோ பாகவதா இருக்கான்னு. இகசந்தோ நவாசந்தி சதோ வானானு வர்த்தசே ததாகி விபரீதா தே புத்திராச்சார வர்ஜிதா. அந்த மகான்கள்கிட்ட விபீஷன் மாதிரி நல்ல வார்த்தை நல்ல புத்தியை கேட்டுக்கோ. நானே உன்னை வதம் பண்ணிட முடியும். இருந்தாலும் அந்த ராமர் எனக்கு அனுப்பிக்க கொடுக்கல. பஸ்மாருக தேஜசான்னு அப்படி மிரட்ட உடனே ராவன் சீதையை வதம் பண்ணான்னு அப்படியே கிளம்புறான். தானியமாரணி முதலிய மந்தோதரியெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். உடனே சொன்னால் உனக்கு இன்னும் 2 மாதம் உயிர் பிச்சை தரேன். அதுக்குள்ளே எனக்கு சம்மதம் தெரிவிக்கணும். இல்லாட்டா உன்னை காலை ஆகாரத்துக்கு உன்னை லேசசகா சேத்யந்தி உன்னை லேஸ்ன்னு இப்போ சாப்பிட்றாளே அது மாதிரி உன்னை லேஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்ருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டான். உடனே இந்த ராட்சசிகளாம் திட்ட ஆரம்பித்தார்கள். அப்போ திரிஜட்டையும் ஒரு ராட்சசி சொன்னால் சீரியை சும்மா திட்டாதீங்க. ஏண்டி திடீர்னு நீ என்னோட திட்டு இப்போ மறுபடியும் எதிர்கட்சிக்கு மாறிக்கிட்ட. இல்லை நான் இப்போ சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் ராமர் வந்தால்
ஐராவதத்து மேலே யானை மேலே வந்து சதுர்தந்தம் விதத்தில் வந்து சீதையை அழைச்சி வச்சுட்டு போனார். அப்புறம் அந்த லட்சுமி நாராயணா தான் ராமரா வந்தான்னு பார்க்கடலில் லட்சுமி நாராயணனால அவளை பார்த்தேன். இந்த ராவணாதி ராட்சசர்கள்லாம் ஆளுக்கு ஒரு வாகனத்தில் ஏறிண்டு வராகேன தசக்ரீவஹா சும்சுமாரேன்னு சேர்ந்து ஆளுக்கு ஒரு வாகனத்தில் ஏறிண்டு மட்டை அடிச்சு எண்ணெயை தடவிந்து சாணி குழியில் விடுற மாதிரி சொப்பனம் பார்த்தேன். விபீஷணன் மாத்திரம் பட்டாபிஷேகம் அளிக்கிற மாதிரி சொப்பனம் பார்த்தேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ராமருக்கு ராஜ்யம் கிடைக்கப்படுறது, விபீஷனுக்கு ராஜ்யம் கிடைக்கப்படுறது, ராவணன் போக போகிறான்னு தெரியாது. சீதையை திட்டாதீங்கோ, நமஸ்காரம் பண்ணுங்கோன்னு சொல்ல பிரணிபாத பிரசன்னா ஹீமேசிலே ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராட்சசீன் மகதோ பயாத் என்று சொன்னோடனே அந்த ராட்சசிகளாம் தூங்கினோடனே இப்போ திருதடிக்கிறோம். அந்த சீதைக்கெலாம் ரொம்ப வருத்தம். சீதை சொன்னால் திருதியை பார்த்து முன்ன ராமரை பார்த்ததே இல்லை. முன்ன ராமரை பார்க்காத ஒரு ராட்சசி ஏன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கா. அவள் சொப்பனத்தில் ராமர் தரிசனம் கொடுத்துருக்கா. இத்தனை நேரம் பக்கத்துலேயே நான் இருக்கேன்னு எனக்கு தரிசனம் கொடுக்கக்கூடாதான்னு அட ஆரம்பிச்சுட்டான். திருதிட்ட சொன்னால் அது உங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு. ஏம்மா நீங்கள் தூங்கவே இல்லையே, தூங்கினா தான் சொப்பனம் வரும் ராமர் வருவார், நீங்கள் தான் தூங்கவே இல்லையே, எப்படி ராமர் வருவார் அப்படின்னா. அப்புறம் சீதாதேவி சொன்னால் ராவணன் கொடுத்த சாப்பாடு வேண்டான்னே, வஸ்திரம் வேண்டான்னு, நீ ராவணன் கொடுத்த உயிர் எதுக்கு, அதையும் விட்டுடுவோன்னு நேராக அந்த ஹனுமான் எந்த மரத்தில் இருக்காரோ அந்த மரத்துக்கு கீழே வந்தால் தன்னுடைய கேசத்தை எடுத்து பின்னல் எடுத்து கழுத்தில் சுற்றின்னு தூக்கு மாட்டிக்கலான்னு போகிறான். இந்த இடத்துல சீதாதேவி ஒரு வார்த்தை சொல்லிடுறார் துக்கத்தில், மோகோகி தர்மச்சரிதோ மயாயம், நான் பண்ணின தர்மம் என்னை காப்பாற்றலே, ததைக்க பத்னித்வமிதம் நிரர்த்தகம், நான் பண்ணின தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாளே, தர்மம் என்னை காப்பாற்றலையேன்னு உயிர் விட போகிறா. இப்படி சொன்னாலே தவிர தர்மம் தலை காக்கிறது. ஏன்னா நான் கரெக்டாக அந்த மரத்து மேலே ஹனுமான் இருக்கா. இதே ஹனுமான் 1 hour லேட்டாக வந்திருந்தான்னா தோங்குற சீதையை பார்த்துருப்பா. சீதை இது மாதிரி ஆத்மசக்தி பண்ணிக்க போகிறாங்கிறதுக்கு முன்னாடியே ஹனுமான் உட்காந்துருக்காரே, அதான் தர்மம் காப்பாற்றுறது. ஹனுமான் புரிஞ்சுக்கிட்டார் என்ன பண்ண போகிறான்னு. டக்குனு என்ன பண்ணலாங்கிறதுக்காக அவர் ஒரு ஆலோசனை பண்ணுறார். அதுக்குள்ளே சீதைக்கு சில சுபநிமித்தங்கள் ஏற்படுறது. ததாகதாம் தாம் வெஜிதாம் அனிந்திதாம் விவேதகர்ஷாம் பரிதீனமானசாம் சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே நரம் ஸ்ரியா ஜுட்டமிவோபஜீவினா தஸ்யாः சுகம் வாமமராளபக்ஷ்ம ராஜீவிருதம் கிருஷ்ணவிசாலசுக்லம் பிரஸ்பந்ததைகம் நயனம் சுகேஸ்யா மீனாகதம் பத்மவிபாபிதாம்ரம் भुजश्च चारुवञ्चितहीनवृत्तः परार्घ्यकालागरुचन्दनार्घः अनुत्तमेनाब्धिरितप्रियेण चिरेण वामः समवेपतासु गजेन्द्रहस्तप्रतिमश्च पीनः तयोर्द्वयोः संहतयोः सुजातः प्रस्पन्दमानः पुनरूरुरस्याः कामं पुरस्तात् स्तमाजतक्ष. அழகான சின்ன சப்தம். நான் சொன்னேனே, நமக்கு அபசகுணம் ஏதாவது ஏற்பட்டது, ஏதாவது கெட்ட நிமித்தங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த சுபநிமித்தம் படித்தாலே நமக்கு சுபநிமித்தம் வந்துடும். அந்த சீதையினுடைய இடதுடன் துடிக்கிறதாம். அது எப்படின்னா மீனாகரம். சில சமயம் இந்த தாமரை குளத்தில் இந்த மீன் வாழாத அந்த தாமரை அடிச்சுன்னா தாமரை எப்படி ஆடுமோ, மீனாகதம் பத்மவிபாபிதாம்ரம். சீனுடைய இடதுடன் துடிக்கிறது, இடது கை துடிக்கிறது. இந்த சுபசகுணம் ஆகிறதையும் நினைக்கும் பொழுதே பிராதுர் நிமித்தானி தாபோவுக்கு புறாபிஷித்தானி வளர்ச்சிதானிங்கிறார். முன்னாடி சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஏற்படலாம். அன்றைக்கி ராமரை பார்க்கறதுக்கு முன்னாடி அதே மாதிரி இப்போ ஏற்படும். இது சுபநிமித்தம் ஏற்படுறதே அப்படின்னு நினைக்கிறான். வாதாத்மகம் சூரிய விமோதயஸ்தம். அப்படியே ஹனுமான் என்ன பண்ண போகிறான்னு புரிஞ்சிருந்த ஹனுமான் டக்குன்னு தவகதாமிரதம் தப்த ஜீவனன்னு ராமகதையை ஆரம்பிச்சுட்டான். ராமகதை சொல்லும்போது கூட எந்த பாஷையில் சொல்லணும் என்ன பழங்கிறதுல முதலே கன்ஃபார்ம் பண்ணிட்டா. வாச்சந்தோதா கரிஷ்யாமி மானுஷீமிக சம்ஸ்கிருதாம். சம்ஸ்கிருத்திலே பல சம்ஸ்கிருதம் இருக்குது. தேவ சம்ஸ்கிருதம், மானுஷ சம்ஸ்கிருதம்லாம் இருக்குது போல. நம்ம ஒரே தமிழே பல ஊரில் பல விதமாக இருக்கே. திருநெல்வேலி தமிழுங்கிறா, தஞ்சாவூர் தமிழுங்கிறா, மெட்ராஸ் தமிழ் தனியாக இஸ்தின்னு வாங்குறான், அது ஒரு தனி தமிழாக இருக்குது. இப்படி பல ஊரில் பல விதமாக தமிழ் பேசுகிறாரு. அது மாதிரி இங்கே மானுஷீக மனுஷியால் பேசுகிற சமஸ்கிருதத்தில் பேசணுங்கிற முதற்கொண்டு தீர்மானம் பண்ணிட்டு ஹனுமான் சொல்கிறார். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாதிமானு புண்ணியசீலோ மகாகீர்த்திகி ருஜுராசீன் மகாயசாக ராஜரிஷீனாம் குணஸ்ரேஷ்டான்னு ஆரம்பித்து ராமாயணத்தை சொல்கிறார். தசரதன் ராஜர் இருந்தார். அந்த தசரத மகாராஜாவுக்கு 4 குழந்தைகள் பிறந்தார்கள். அவள் 4 பேரும் கல்யாணம் பண்ணிட்டார்கள். கல்யாணம் பண்ணிட்டு சீதாதேவியோட ராமர் காட்டுக்கு வந்தார். அப்போ ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போனான்னு நிறுத்தினான். இதுவரை ராமாயணம் சீதைக்கே தெரியும்.
அப்புறம் என்ன ஆச்சுன்னு சீதா அப்படியே டென்ஷனோட பார்க்குறான். அந்த ராமர் சீதையை தேடிண்டே வரும்பொழுது வானரராஜனான சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்டார். அந்த சுக்ரீவன் சொன்ன வாக்கியத்துக்காக 4 பக்கம் தேவியை தேட அனுப்பிச்சான். எந்த தேவி விழும்பொழுது ஜனக மகாராஜனுடைய யாகசாலையில் தோன்றினாலோ, எந்த தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ராவரசி வில்ல உடச்சி கல்யாணம் பண்ணிட்டாரோ, இன்னும் அந்த தேவியினுடைய பெருமையெல்லாம் சொல்லி அந்த தேவியை தெற்கு திக்கில் வந்த பிரதானமான வானரால அடியேன் ஹனுமான் வாதாத்மஜன் எனக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இறங்கி நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணின உடனேயே சீதை கேட்டால், அவா மனுஷியாலுமே சண்டை போட்டுருக்கிறா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டேங்கிறா. நீயோ வானரன், அவரோ நரன். வானரானாம் நராணாஞ்ச கதமாசீத் சமாகமஹா. வானராளுக்கும் நராளுக்கும் எப்படி சமாகமம் ஏற்பட்டது என்று கேட்க அதுக்கு ஹனுமான் சொன்னார், நீங்கள் தான் அதுக்கு காரணம். நாங்கள் 5 வானராக இருக்கும்போது நகையெல்லாம் கழட்டி போட்டேலே, எதுக்கு ராமர் எங்களோட பேசணும் தானே போட்டேன். அதான் ராமர் வந்து எங்களோட பழகினார். ராமரை பார்த்துருக்கியா, எப்படி இருப்பா சொல்லு. உடனே சாமுத்திரிகா லட்சணத்தை சொன்னாலே ராமரை சொல்லலாம். அதனால் கூட கேட்குறா, என்ன ராமரை பார்த்தவா கட்டாயம் லட்சணை பார்க்காம இருக்க முடியாது. அதனால் கதமோரு கதம் பாஹு லக்ஷ்மணஸ்ய சம்சமே. ராமரையும் வர்ணி லக்ஷ்மணனையும் வர்ணிக்கிறான். உடனே ஹனுமான் இன்ச்சா ராமரை பார்த்து தியானம் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே வர்ணிக்கிறார். திஸ்திரஹா திரிப்ரலம்பஸ்ச திரிசமஸ்திரிஷுதோன்னதா திருதாமிரஸ்திரிஷு சஸ்னிக்தா கம்பீரஸ்திரிஷு நித்திசா தேவலீமான் திரவணதா சதுர்வியங்கஸ்திரிஷீஷவான்னு அழகாக வர்ணிக்கிறார். ராமருக்கு 3 தலைங்கிறார். திரிசீஷவான் 3 தலைன்னு நடத்தம் தான். ஒவ்வொரு கேசமும் 3 முறை சுண்டு இருக்கும். இப்படி ராமர் அப்படியே எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். இப்படி வர்ணித்து, நான் வந்து ஒரிஜினல் வானரன் தான்மா, ராவணன் பிக்ஷு வேஷம் போட்டு வந்த மாதிரி வேஷம் போட்டு வந்த வானரனில் நான் ஒரிஜினல் வானரன் தான். எதுக்கு ராமர் மோதிரம் கொடுத்தாருன்னா, சீதையை சமாதானம் பண்ணுறதுக்கு நான் ராமதூதன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சொன்னான், கொடுத்தார். ஹனுமான் பேச்சு சாமர்த்தியத்திலே தான் ராமதூதன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் சக்கரப்பந்தலில் தேன்மழை பொழிஞ்சிருப்பாரு. அது மாதிரி ஏற்கனவே சந்தோஷமாக இருக்கிற சீதைக்கு பூய ஏவ மகாபாகுன்னு ஆரம்பிக்கிறார். அந்த 36 சர்க்கம் மறுபடியும் சீதையை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கிறார். வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலீயகம். நான் ஒரிஜினல் வானரன் தாமா, இந்த ராமர் கொடுத்த மோதிரத்தை பாருங்கோன்னு தேவிக்கு கீழே இருக்க மேலே தன் கையை வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சம்பிரதாயம் தெரிஞ்ச ஹனுமான் கையில் வச்சிருந்து பஸ்ய தேவின்னு காமிச்சான். இது காமிச்ச உடனே கிரீத்வா பிரேட்சமானா சா பக்துக்கர விபூஷணம் பக்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. அந்த மோதிரம் சொந்த மோதிரமாச்சு. எடுத்துட்டால் கையில் வச்சிருந்தால் தன்னுடைய கர்த்தாவே அடைஞ்ச சந்தோஷத்தை அடைஞ்சார். ஒரு 1/2 பவுன் தங்க மோதிரம் ராமனுக்கு சமம் ஆகிடுவான்னா, 1/2 பவுன் மோதிரம் அந்த ராமருக்கு சமம் இல்லை. அந்த மோதிரத்தில் ராமான்னு எழுதியிருக்கே, அந்த ராம நாமம் ராமருக்கு சமம். ராமருக்கு சமம்னு நான் சொல்லிவிட்டேன். அண்ணா ராமரை விட கருணை ஜாஸ்தி ராமநாமத்துக்கு. ராமருக்கு அப்புறம் தான் வரப்போறா. சேதுபந்தம் பண்ணி ராவண வதம் பண்ணி அக்னி பிரவேசம் பண்ண சொல்லி அப்புறம் சேர்த்துக்க போறா. டயத்தில் வந்து காப்பாற்றுறது எதிரான அந்த ராமநாமம் ஹனுமார் வாகனத்தில் ஏறிண்டு வந்து சீதையை காப்பாற்றுறது கருணையில் ராமரை விட ராமநாமத்துக்கு ஜாஸ்தி கருணை. ராமநாமாங்கிதஞ்சேதம் பஸ்ய தேவி அங்குலீயகம். இந்த மோதிரம் ஒரு ஸ்பெஷல் மோதிரமா. ஜனக மகாராஜாவுக்கு யாஜ்ஞவல்யர் கொடுத்த மோதிரம். ஏன்னா ஜனக மகாராஜா அடிக்கடி குருநாதரை வந்து பார்க்க முடியல. யாஜ்ஞவல்யர் சொன்னார், நான் ராஜாவாக இருக்கிறனால உங்களை அடிக்கடி வந்து பார்க்க முடியல, எனக்கு எப்படியாவது சமாதானம் வேணும்னா உங்களை பார்க்கணும்னு தோன்றது, நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு மோதிரத்தை கொடுத்தாராம் யாஜ்ஞவல்யர். இந்த மோதிரத்தை கையில் வச்சுட்டு யாரை நினைக்கிறியோ அவன் முகல் உங்களுக்கு தெரியும். உடனே அவருக்கு பாக்கியம். இன்றைக்கெலாம் வீடியோ காலில் பார்த்துக்கிறாளே, அதெல்லாம் இல்லாத காலம். அதனால அதை குருநாதர் எப்போ பார்க்கணும்னு நினச்சிப்பானோ அந்த மோதிரத்தில் குருநாதர் தெரியவா. இந்த ஜனகன் மகா ஞானியாக இருக்கிறதுனால இது மாதிரி நம்முடைய மாப்பிள்ளையும் பொண்ணும் பிரிஞ்சிருக்கிற டைம் வரும். அதுக்கு அந்த டயத்துக்கு இது யூஸ் ஆகட்டுங்கிறதுக்காக அந்த மோதிரத்தில் மாப்பிள்ளை பேரை எழுதி ராமான்னு எழுதி கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுவாலே அந்த மோதிரம் போடுற டயத்தில் இந்த மோதிரத்தை போட்டுவிட்டான். அந்த மோதிரத்தை தான் இப்போ ராமர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. 10 மாதமாக என்னை பார்க்கலையே, இதை பார்த்தா நம்ம முகம் தெரியும்னு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அதனால் அதை எடுத்து இப்படி மோதிரத்தை ராமரை நினச்சிட்டே பார்த்தோன்னே ராமர் தெரிகிறாரா, உடனே கட்டிண்டாலாம். அதனால தான் பக்தாரமிவ சம்பிராப்தம் ஜானகி முதிதா பவது. இப்படி கட்டின உடனே ஹனுமான் அதை பார்த்துட்டார். ஆஹா,
ததஸ்ஸா ஹ்ரீமதி நான் ஆட்டுக்காரரை கட்டிட்டு அப்புறம் பாதுகாடி பிரம்மச்சாரின்னு ஒரு வெக்க வேணும் வந்துட்டான். ஹ்ரீமதி பாலா பக்தர் விஜய கர்ஷிதா. உடனே கேட்குறாள் சீதாதேவி, என்ன ராமர் தெய்வமேனு உட்காந்துருக்காரா, இல்லை முயற்சி பண்ணாமல் இருந்த இருக்காரா, இல்லை முயற்சி பண்ணி தோத்துட்டாரா? ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா ஒரு மனித முயற்சியும் வேணும், தெய்வ அனுகூலமும் வேணும். கச்சிதா சாஸ்தி தேவானாம் பிரசாதம் பார்த்திவாத்மஜா கச்சித் புருஷகாரஞ்சே தெய்வஞ்ச பிரதிபத்தியதே. ராமர் என்ன பண்ணுறார் என்று கேட்க உடனே ஹனுமான் சொன்னார், காத்து போக முடியாத இந்த லங்கையில் ஒரு வாரன் தைரியமாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கானே, இதுக்கு காரணம் இந்த ராமருடைய முயற்சிமா அப்படின்னு சொல்லி அந்த ராமரை உங்களையே நினச்சிட்டு இருக்கார் என்று சொல்ல, சாராம சங்கீர்த்தன வீத சோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா சரண்முகே சாம்புதசேஷ சந்திரா நிஜேவ வைதேக சுதா பபூவ சாராம சங்கீர்த்தன வீத சோகா. இதுவரையும் சீத சோகத்தை சுருக்கமாக தான் சொன்னான். ராமருடைய சோகத்தான் பல்பராம இளவன் ராமஹான்னு விஸ்தாரமாக வர்ணித்தார். ஏன் சீதையினுடைய சோகத்தை அவ்வளோ விஸ்தாரமாக வர்ணிக்கலன்னா அதை சொல்ல முடியல வால்மீகிக்கு. இப்போ ராமருடைய மோதிரத்தையும் பார்த்து, ராமதூதனையும் பார்த்து, ராம கதையும் கேட்டு, ராமருடைய வர்ணனையும் கேட்டு ஹை லெவலில் இருந்த சீதையுடைய சோகம் இப்பதான் சமாதானம் ஆச்சா. ராமஸ்ய சோகேன சமான சோகா, இப்பதான் கொஞ்சம் சமாதானம் ஆச்சு சீதைக்கு. உடனே ஹனுமான் கேட்டார், நான் திரும்பி போகணுமே, எனக்கு எதாவது அடையாளம் சொல்லுங்கோ என்று கேட்க உடனே காகாசுர விற்த்தாந்தத்தை சொல்கிறாள். இது சித்திரக்கூடத்தில் நடந்தது தான் அயோத்தியா காண்டத்தில். இருந்தாலும் இங்கே சொல்கிறா, ராமரும் சீதையும் தனியாக இருக்கும் பொழுது இந்திரனுடைய பையன் ஜெயந்தனங்கிறவன் காக்காசுரன் பேர். ஏன்னா அசுரனுடைய காரியத்தை பண்ணதுனால இந்திரனுடைய பையனாக இருந்தால் கூட காக்க தேவன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா அசுர காரியத்தை பண்ணிட்டாங்களா காக்காசுரன். இது அசுரனுடைய பையன் பிரகலாதன், பிரகலாத அசுரன் சொல்கிறதில்ல, பிரகலாத ஆழ்வார்னு. ஏன்னா அவள் குணத்தை வச்சு தான் அவளுடைய யார் என்கிற தீர்மானம் பண்ணணும். இந்த காகாசுரன் தேவி மார்பை தீண்ட அந்த ரத்தம் ராமன் நெத்தியில் விழுந்தோடனே அப்போ கூட விரட்டலையா. கிரீடதி சரோஷேன பஞ்சபக்திரேன போகினா, யார் அஞ்சு தலை பாம்போட விளையாடுறதுங்கிறார் ராமர். அவரோட கருணையோட பார்த்தாலாம் காக்காவை புரிஞ்சு விட்டார். வல்லவனுக்கு புல்லாயுதம் பாரு. உடனே இந்த உட்கார்ந்து இந்த தர்பையிலேருந்து ஒரு தர்பையை எடுத்தார், பிரம்மாஸ்திரத்தை அபிமந்திரிச்சு விட்டார். அது தீப்புரிய கக்கிண்டு கிளம்ப பயந்து காக்கா ஓடுறது. இது சாதாரண காக்கா இங்கே சுற்றும், அது தேவ காக்காவதே. த்ரீன் லோகான் சம்பரிக்கம்யே தமேவ சரணம் கதா. 3 லோகத்தையும் சுற்றிடுறான். பாதாளம், பூமி, சொர்க்கத்துக்கு போய் அவன் அப்பாட்ட போய் காப்பாற்றுனான். இந்திரன் உதைச்சானா, ராம துரோகி பயில போடான்னு. ரிஷிகள்கிட்ட போய் காப்பாற்றுனான். ரிஷிகளாம் காக்கா இங்கே வந்தார் அப்படின்னு காக்கா விரட்டி விட்டுட்டா எல்லாரும். உடனே அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே சுற்றினாலும் இந்த பிரம்மாஸ்திரம் துரத்துறது. ராமர் பக்கம் போனால் ரொம்ப சிரமப்படுத்தலை. உடனே புரிஞ்சுடுத்து ராமர்கிட்ட போனால் தான் சரணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நேராக ராமர் பக்கம் விழுந்தது. விழும்போது கூட மரியாதையாக விழ தெரியல. ராமர் பக்கம் தலையை காமிச்சின்னு விழக்கூடாதோ, ராமர் பக்கம் காலை காமிச்சின்னு விழுந்தது. அவதான் சீதாதேவி சரணோ யோஜயாமாசங்கிறான். அந்த சரணத்து பக்கமாக அந்த ராம சரணமாக தலையை திருப்பி போட்டு இது நமஸ்காரம் எடுத்து இதுக்கு அபயம் கொடுங்கோம். ராமர் சொன்னார், இது பிரம்மாஸ்திரத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு உயிரை வாங்கிக்கோ, இது அமோகமானது என்று சொல்ல, ஹினஸ்து தட்சிணாட்சித்வச்சர இத்தியசோபிரவீத்து, இந்த கண்ணால் தானே பாவத்தை பண்ணினேன், அதனால் இந்த வலது கண்ணை எடுத்துவிட்டோம் இந்த பானம் என்று சொல்ல, ராமர் அந்த காக்காயோட வலது கண்ணை எடுத்துனுட்டார். அதனால தான் அந்த பரம்பரையில் வந்த எல்லா காக்காக்குமே ஒரு கண்ணு தான். காக்கா டைரெக்டாக நம்மளால் இப்படி பார்க்காது, இப்படி தான் பார்க்கும் காக்கா. ஏண்டாண்ணா அதுக்கு ஒரு கண்ணு ராமர் வாங்கி விட்டார். அதுலேருந்து அந்த காக்கா சொன்னது, உனக்கு அவன் நமஸ்காரம், உங்கள் அப்பாவுக்கும் ஒரு நமஸ்காரம், சவித்ர ராஜ்யே தசரதாயச்சே ராமாய நமஸ்குத்வா ராஜ்யே தசரதாயச்சே, இப்படி காப்பாற்றி விட்டியே, உனக்கு நமஸ்காரம், உங்கள் அப்பாவுக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு அந்த காக்கா கலந்தது. இந்த இடத்துல ஒரு கதை சொல்லுவாள். மதுரையில் ஒரு ராஜா இருந்தால், அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ராஜாவுக்கு இது சந்தேகம் வரும். மந்திரிகள் தான் கேட்பார், நம்ம காக்கா காக்கான்னு கூப்பிட்றதுனால காக்கா காக்கா காக்கான்னு கத்துறதா, இல்லை காக்கா காக்கா காக்கான்னு கத்துறதுனால நம்ம காக்கா காக்கான்னு கூப்பிடுறோமா, காக்கா ஏன் காக்கான்னு கத்துறதுன்னு கேட்டார். கேட்ட உடனே ஒரு பண்டிதர் சொன்னார், தூமஸ் அந்த சூரியன் உதிச்சு வரும்பொழுது இருட்டு கருப்பாக இருக்கணும், கருப்பாக இருக்கிற இருட்டை அழிக்க ஆரம்பிச்சுடுறான். கருப்பாக இருக்கிற இருட்டை அழிக்க ஆரம்பிச்சு இந்த காக்கா பார்த்து, ஆஹா நம்மளும் கருப்பாக இருக்குமே, நம்மளும் இருட்டு நினச்சி அழிச்ச போகிறாரே, வயம் காக்காஹா வயம் காக்கா, நாங்களாம் இருட்டில் காக்கைகள் அப்படின்னு காலம்புற இது காக்கா கத்தாருது அப்படின்னு ஒரு கவி சொன்னார் ராஜாவும். ஓகே,
இன்னும் அவ்வளோ திருப்தியாக இல்லை ராஜாவுக்கு. அவள் தான் நீலகண்ட தீட்சிதர்னு அப்பே பேரன் இருந்தார். அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் சொல்லுங்கோ. அப்போ அவர் சொன்னார், இந்த காக்காவை ராமர் காப்பாற்றி விட்டோடனே அந்த பெண் காக்காலாம் சொன்னதான், கருணையில் சீதை மாதிரி யார் இருக்கா அப்படின்னு தான். சீதை சிபாரிசு பண்ணினாலும் ராமர் காப்பாற்றினாரே, ராமர் மாதிரி கருணை பண்ணுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு புருஷ காக்கா சொன்னான். சீதை மாதிரி கருணையில் யார் இருக்கா, ராமர் மாதிரி கருணை பண்ணுறதுக்கு யார் இருக்கான்னு சீதை மாதிரி ஒருத்தர் இல்லை, ராமர் மாதிரி வேற ஒருத்தர் உலகத்தில் இல்லை கருணையிலன்னு சொல்லிட்டு போனது. அன்னிலேருந்து தான் காக்கான்னு சொல்கிறது. காக்கா கத்தும்போது என்ன நினச்சிக்கணும், ராமர் மாதிரி சீதை மாதிரி உலகத்தில் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னதுன்னு நம்ம நினச்சிக்கணும். இந்த காக்காசுர விற்த்தாந்தத்தை சொல்லி அப்புறம் இது வந்து தீன்லோகான் சம்பரிக்கிறேன்னு சொல்லிட்டாரா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாக போச்சு. அதனால் நான் போய் சொன்னேன்னா இங்கே கதை கேட்டுட்டு வந்திருக்கேன் சொல்லுவார். வேறு ஏதாவது அடையாளம் கொடுங்கன்னு சொல்ல அவள் தான் சூடாமணியை எடுத்து கொடுக்குற. சூடாமணியை வாங்கிட்டான். இங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்ல உடனே அங்கே இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு போகலான்னு உடனே என்ன பண்ணார், அடுத்த க்ஷணம் மரத்தெல்லாம் முடிக்க ஆரம்பித்தார். கம்பராமாயணத்தில் மடிந்தன பொடிந்தன மறிந்தன மறிந்தன முறிந்தன இடிந்தன தகர்ந்த ஒடிந்தன ஒசிந்தன உதிர்ந்தன பிதிர்ந்த மறிந்தன முறிந்தன. அங்கே இருக்கிற மரங்களாம் உடச்சி தள்ளுறார், கட்டடத்தை இடிக்கிறார், அட்டகாசம் பண்ண. இந்த ராட்சசிகளாம் கத்துறா, குழந்தை இப்படி அட்டகாசம் பண்ணாதீங்க, ராவணன் இருக்கான்னு தெரியுமா? இவர் கவலையப்படல. ஜெயத்யதி பலோ ராம லக்ஷ்மணஸ்ச மகாபலா ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேனா விபாலிதா தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்ட கர்மணா ஹனுமான் சத்ருசைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜா ந ராவண சகஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் சிலாவிஸ்து பிரகரதா பாதவைஸ்த சகஸ்ரசா. ராமருக்கு ஜெய், லக்ஷ்மணனுக்கு ஜெய், சுக்ரீவ மகாராஜாவுக்கு ஜெய். ஹனுமானுக்கு ஜெய் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஒரு குட்டி வாரன் அழைச்சின்னு வந்திருந்தானா அவன் ஹனுமானுக்கு ஜெய்னு சொல்லியிருப்பான். சொல்லலை, தானே சொல்லிட்டார் ஹனுமானுக்கு ஜெய். நான் யாருன்னா தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமதாசன். ராமர் எந்த காரியத்தை பண்ணினாலும் ஈஸியாக பண்ணுவார், கஷ்டப்பட மாட்டார். ராமஸ்ய அக்கிஷ்ட கர்மணா. இந்த ராட்சசிகள் சொன்னான், குரங்கே கத்தாதே, இங்கே ராவணன் இருக்கான் தெரியுமா? ராவணனா யாரு? ராவணனை தெரியாதா? 10 தலை 20 கை. 10 தலை நானும் ரொம்ப கம்மியாக இருக்கேங்கிறார் ஹனுமான். 10 தலை 20 கை தான் இருக்கா? என்னோட பலத்துக்கு ஒரு 10 தலை ராவணனா 1000 பேர் அழிச்சுட்டு வாங்கடா. ராவண சகஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத். ராவணனுக்கு பல ஆயுதங்கள் இருக்கு, உன் கையில் ஒன்றும் இல்லை, எப்படி சண்டை போடுவேன்? ஹனுமான் சொன்னால் நீங்கள் இந்த கட்டடத்தை உடச்சி கல்லெல்லாம் வச்சிருக்கேன், இந்த கல்லாலேயே மண்டையை உடைவேன். சிலாவிஷ்து பிரகரதா பாத வைஸ்த சகஸ்ரசகா. இப்படி சொல்லி அட்டகாசம் பண்ண இந்த ராட்சசிகள்லாம் போய் ராவணன்ட்ட சொல்ல 80,000 ராட்சசர்கள் கிங்கரர்கள்ங்கிற ஒரு அனுப்பிச்சான். எல்லாம் தலைக்கு ஒரு சூளத்தை எடுத்துன்னு ரவுண்டு கட்டி இப்படி வேகமாக சூளத்தோட குத்த வந்தார்கள். பெரிய ரூபத்தில் இருந்த ஹனுமன் ஜம்மனி ஆகாசத்துக்கு போயிட்டார். எல்லாம் குத்த வந்தோம், ஒருத்தன் குத்திட்டு போயிட்டான். சில பேர் குத்திட்டு போயிட்டார்கள், சில பேர் ராவன்கிட்ட சொல்ல போயிட்டார்கள். அவெல்லாம் போய் ராவணன்ட்ட சொல்ல சப்த மந்திரி குமாரர்கள் பஞ்ச சேனாதிபதிகள் எல்லாரையும் அடித்தார். ஜம்பு மாலின்னு ஒருத்தன் வந்தான், அவனை ஜம்பு பலம் சொம்பு மாலி மாதிரி அவனை அடிச்சு சொம்ப நசுக்கி தெருவிட்டான். அக்ஷகுமாரன் ஒருத்தன் வந்தான், அக்ஷக்ரீடாம் விதத்தே தசமுக நகரி சத்வரே தத்வரே சௌ. அக்ஷக்ரீடான்னு தாயக்கட்டையை உருட்டுவாளே அது மாதிரி உருட்டினாராம். எங்கே உருட்டின தாயக்கட்டை உருட்டும் பொழுது அதுக்கு 4 பக்கம் அப்படி ரோடு மாதிரி இருக்கும், நடுவில் வந்து தாயக்கட்டையை உருட்டுவான். அது மாதிரி தசமுக நகரி சத்வரே தத்வரே சௌ. அந்த தசமுகனுடைய அந்த 4 ரோடு இருக்கே, அங்கே வந்து அவனை உருட்டி விட்டாரான். அக்ஷக்ரீடா பண்ணினாங்கிறான். அக்ஷக்ரீடாம் விதத்தே அக்ஷகுமாரனை சிக்ஷை பண்ண. கடைசியில் ராவணனே கிளம்புறான். இந்திரஜித்து கேட்குறான், எங்கப்பா? இந்திரஜித்து கேட்டான், அப்பா எங்கே போகிறேன்? நான் குரங்கு பிடிக்க போகிறேன்னா. நீங்கள் எங்கே போட்டவர்? நீங்களே குரங்கு பிடிக்க போகிறதா? நான் போகிறேன்னா. இது கடலை போட்டு பிடிக்கிற குரங்கு இல்லைடா. இதுக்கு முன்னாடி நான் வாலி சுக்ரீவன்லாம் பார்த்துருக்கேன். அவளுதான் இப்படிலாம் ரூபம் கிடையாது, ஜாக்கிரதையாக என்று சொல்ல இந்திரஜித்தும் யுத்தம் பண்ணி சமாளிக்க முடியாமல் பிரம்மாஸ்திரத்தை போட அதுக்கு கட்டுப்பட்டு ஹனுமான் விழுந்தால் உடனே சணல் கயிறால் பிடிச்சி கட்டினாலாம். பிரம்மாஸ்திரம் இருக்கும்போது வேறு கயிறாக கட்டவே கூடாது. இந்த ராட்சசால் தெரியாமல் கட்ட பிரம்மாஸ்திரம் கிளம்பி விழும். இந்திரஜித்து தலையில் அடிச்சுதான் இவளுக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டாலேன்னு. ஹனுமானும் தெரியாத மாதிரி வரான். ஏன்னா ராவணனை பார்த்து பேசணும்னு, யாராவது வந்தால் வாங்க உட்காரணும்னு ஒரு ஆசனம் சேர கொடுக்க மாட்டாலோ. இந்த ராவனுக்கு ஒரு மரியாதையே கிடையாது போல. அவன் ஆசனம் ஒன்றும் கொடுக்கல. ஹனுமான் பார்த்தா, நீ ஆசனம் கொடுக்காட்டேன்னா எனக்கு சொந்தமே பகவானே எனக்கு ஆசனம் கொடுத்துருக்காருன்னு உடனே கிடுக்கிட்டு இந்த வாழை சுற்றினார். ராவணனோட ஹைட்டாக அளவுக்கு அந்த வாழை சுற்றி வச்சுட்டு ஜம்ப் பண்ணி அது மேலே ஏறி உட்காந்து விட்டான். அதனால் ராவணன் என்ன பண்ணான்னா, தம் உத்தீட்சிய மகாபாகு பிங்காட்சம் புரதஸ்திதம். ஹனுமான மேலே நோக்கி பார்த்தாங்கிறார்.
வால்மீகி ராமாயணத்தில். உத்வீட்சனா என்ன அர்த்தம்னா இந்த வாழை போட்டு உட்காந்துனான்னு சொல்கிறாலே அதுக்கு பிரமாணம். உத்வீட்சன் மேலே நோக்கி பார்க்குறான், விசாரித்தான் பிரகஸ்தனை விட்டு, அட குட்டி குரங்கே நீ யாரடா அப்படின்னா. யாரடான்னு டா போடுவேன்னா, அடடா மூடா நான் ராமனின் தூதனடா, சீதையை பார்க்க வந்தேனடான்னு. ராமசாமி தூதனானடா அடடா டடான்னு அவன் ஒரு டா போடுறதுக்கு 100 டா போட்டு பதிலுக்கு ஒரு பாட்டு பாடினான். ராமசாமி தூதனானடா அப்படின்னு இப்படி சொல்ல, யாருடைய தூதன்? இந்திர தூதனா, சந்திர தூதனா, வர்ண தூதனா, வாயு தூதனா, யம தூதனா அப்படி கேட்க, நான் இந்திர தூதனும் இல்லை, சந்திர தூதனும் இல்லை, வர்ண தூதனும் இல்லை, வாயு தூதனும் இல்லை, யமதூதன் ஆண்ட வேலை இருக்கார், நான் ராமதூதன், ராமசாமி தூதன் ஆனடா. நான் ராமதூதன் என்று சொல்ல, நான் ராமர் நினைச்சா என்ன பண்ணுவார்? சர்வான் லோகான் ஸ்வம்ருத்யே சபூதான் சதராதரான் புனரேவ ததா ஸ்ரஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாஹ. ராமர் நினைச்சா இந்த 3 லோகத்தையும் அழிச்சிருவார். ராவண சொன்னா என்னாலே அழிக்க முடியும், உன்னால் அழிக்க தான் முடியும். புனரேவ ததா ஸ்ரஷ்டும் சக்தோ, மறுபடியும் உள்ளபடி சிருஷ்டிக்க ராமருக்கு சக்தி உண்டு. இந்த ராமருக்கு அபராதம் மறுட்டு நீ எங்கேயும் போக முடியாது. நான் சொல்றது சத்தியம், அது புரிஞ்சுக்கோ. சத்தியம் ராட்சச ராஜேந்திரா சுனுஷ்வ வச்சனம் மம ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா. நான் ராமதாசன்ங்கிறதுனாலே போய் சொல்ல மாட்டேன், சத்தியத்துக்காக தான் காட்டுக்கு வந்தா. தூதனா இருக்கிறதுனாலையும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே சொன்னது இங்கே சொல்ல போய், இங்கே சொன்னதை அங்கே சொல்ல போகிறேன். தூதஸ்ய வானரஸ்ய, எங்கள் வானர ஜாதியில் பொய் பொருட்டு திருட்டு கிடையாது. இந்த பூனை ஜாதி அவாவா ஜாதியை பெருமையாக பேசிக்கிற மாதிரி ஹனுமானு பெருமையாக பேசிக்கிறார். வானரஸ்ய விசேஷதா. இந்த பூனை ஜாதி மாதிரி இல்லை, கண்ணை முடின்னு உட்காந்துட்டு மாமி போனதுக்கு பாலை குடிக்கிற வழக்கம் கிடையாது. என்னையுமோ டைரெக்டாக வந்து எடுத்துப்போம், வளங்கலாம் உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் முடிஞ்சால் காப்பாற்றிக்கலாட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். இந்த திருட்டு போட்டெல்லாம் கிடையாது, டைரெக்டாக பழகுவோம். நாங்கள் இப்படி கண்ணை முடின்னு உட்காந்து அப்புறம் எடுத்து கொண்டு போகிற வழக்கெல்லாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறவா. வானரஸ்ய விசேஷதா. அந்த ராமருக்கு நீ அவதாரம் பண்ணிட்டு யார்கிட்ட போனாலும் உன்னை காப்பாற்ற மாட்டா. பிரம்மாஸ்வயம்பு சதுரானனோவா ருத்ர திரிநேத்ர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் நசக்தாயுதி ராமவத்யம். நீ தபசுனால பிரம்மாவை ஜெயிச்சிருக்க, பலத்தினால இந்திரனை ஜெயிச்சிருக்க, பக்தியினால சிவனை ஜெயிச்சிருக்க. ராமருக்கு அபராதம் பண்ணிட்டு யார்கிட்ட போனாலும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள். ஜாங்கிரதை மிரட்ட. உடனே கோபம் வந்துட்டு ராவனுக்கு வதம் பண்ண இந்த பயலை அப்படின்னு சொல்ல, விபீஷன் தான் தூதனை வதம் பண்ணக்கூடாது, வேற ஏதாவது அடையாளம் பண்ணி அனுப்புங்க. கபீனாங்கில லாங்கூலம் இஷ்டம் பவதி பூஷணம். குரங்குகளுக்கு வால் தான் ரொம்ப இஷ்டம். ததசிய தீபிதாம், அந்த வாலில் நெருப்பு வைங்கிறான். இந்த ராவணனுக்கு 10 தலை இருக்கே தவிர ஒரு தலையோட மூளை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா குரங்கு வாலில் நெருப்பு வைக்கும்போது அங்கேயும் போகுமே, எல்லாத்தையும் தீ பிடிச்சிக்குமே. யோசிக்க மாட்டானோ? யோசிக்கவே இல்லை. வாழை அனுமான் பெருசாக நீட்டினா இருக்கிற எல்லா துணியும் சுற்றி அப்பயும் துணி போடல, எல்லா ட்ரெஸ்ஸையும் கட்டிட்டான்னா எல்லாரும் துண்டை கட்டிட்டு எல்லாம் அவாவா ட்ரெஸ் எல்லாம் கட்டி போக எல்லாத்தையும் இதில் சுற்றி அப்புறம் நெய்யை விடுறாங்க. நெய்யை விட்டா அவாவா யாகத்துக்கு வாங்குகிற மாதிரி என்னோட உபயம் ஒரு டின் எண்ணெயினே அவாவா கொடுக்குறான். எல்லாம் அதில் சுற்றி நெருப்பை வத்த வச்சா ஹனுமான் ராமதூதன் கவலைப்படலை. ராமா உனக்கா தூதனா வந்தனே வாழ் நெருப்பு வைக்கிறாளே, காப்பாற்று காப்பாற்று, ஆவதான் தாரம் தாதாரம் சர்வசம்பதாலாம் சொல்லலை. அவர் ஞானி. நமேஸ்தி மனசஸ்ரமஹா. கஷ்டங்கள்லாம் மனசில் தானே வருது. தூங்கும்போது ஏன் கஷ்டம் இல்லை? மனசு இல்லை, மனசு முடிக்கும் போது தான் கஷ்டம். அதனால் மனசுனால தான் கஷ்டம் வருது, நான் மனசுனால கஷ்டம் இல்லைன்னு நினச்சிக்கிறேங்கிறார் ஞானியாக இருக்கிறதுனால. இந்த விஷயத்தை ராட்சசிகள் சீதை கிட்ட சொல்ல, சீதை சபதம் என்றால் எதிவாஸ்தியேக பத்னித்வம் சீதோ பவ ஹனுமதா எதிவா பாக்யசேஷோ மே சீதோ பவ ஹனுமதா. நான் ஏகபத்னி ராமருக்கு என்பது சத்தியமானால் இந்த நெருப்பு அனுமானுக்கு ஜில்லுன்னு ஆகட்டும். அது மாத்திரம் இல்லை, எனக்கு பாக்கிய சேஷம் மறுபடியும் நான் ராமரோட பட்டாபிஷேகம் பண்ணிப்பேங்கிறது சத்தியமானால் இந்த அனுமானுக்கு நெருப்பு ஜில்லுன்னு ஆகட்டும் பிரார்த்தனை பண்ண. ஜில்லுன்னு ஆயிடுச்சு. நெருப்பு சுடலேன்னு மாத்திரம் இல்லை, ஜில்லுன்னு வேற ஆயிடுச்சு. அனுமானுக்கு எப்போ என்ன ஜில்லுன்னு ஃப்ரீசரில் வாழ வச்ச மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறான். ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்கு. சிசிரசேவ சம்பாதா. அப்போ தான் நினச்சிருந்தா அது ராமருடைய பெருமை, சீதையுடைய பெருமை. எங்கள் அப்பாவும் வைபாவும் ஃப்ரெண்டாச்சு, அதனால் ஃப்ரெண்டோட பையனாச்சும் சுடாமல் இருக்கான்னு நினச்சிருந்து அதனால் ததசிய தீப். அதனால் என்ன நினச்சிருந்தால் இந்த அக்னி பகவானுக்கு தான் நைவேத்தியம் பண்ணணும்னு நினச்சிருந்தால் இவெல்லாம் 4 வீதியும் பிரதட்சணம் பண்ணி அழிச்சுட்டு போனான் ஹனுமானை. ஹனுமானுக்கு புறப்பாடாகும்பொழுது லங்கையில் வெத்தலை பார்க்க போனால் ஒருத்தரும் நைவேத்தியம் பண்ணல. அவன் அதுலேருந்து ஒரு முட்டை ஒரு டம்ளர் நெய் எடுத்து வாலில் விட்டுட்டு ஓட்டுட்டு போகிறான். யார் யார் என்ன பண்ணான்னு கவனிச்சுட்டான்.
அவருடைய சொந்த இடம் பிராசாத சைத்திய பிராசாதம் வந்து அந்த இடத்துல வந்தோன்னா ஜெய் சீதாராம் அப்படின்னா எல்லாம் பயந்து கை விட்டார்கள். பெரிய உடம்பா இருந்தால் கூட சின்னதாக ஆக்கின்றார். அந்த சங்கிலாம் கீழே விழுந்துடுத்தும் மறுபடியும் பெரிய ரூபத்தை எடுத்துன்னு வால் அப்படி என்ன ரெண்டு பக்கம் வீடு இருக்கா, இப்படி வால் அப்படி ஆட்டிகிட்டே போனால் 2 பக்கம் வீடு தீ பிடிச்சிட்டு குபுன்னு எரியிறது. ஏன்னா ராவணன் ஊரில் நெருப்பு பயம் கிடையாது, எல்லாம் அரக்குனாலே வீட்டை கட்டி ரத்தங்கள்லாம் பதிச்சு வச்சிருக்கானா எல்லாம் குபுன்னு பிடிச்சிட்டு எரியாது. பிடிச்சிட்டு 2 பக்கம் எரிய சில வீடு சரியாக இல்லைன்னா மறுபடியும் வந்து ஃபோனை ஊதி கிளப்பிட்டு வேற போகிறான். முதல்ல வீடு எரியும்போது இந்த ராட்சசிகள்லாம் கவலை ஆகாசத்துக்கு போனான். அப்புறம் அவெல்லாம் பார்த்தா ஏன் வீடு எரியுதுங்கிறான் ஒருத்தன், இல்லை என் வீடும் எரியுதுங்கிறான். ஒரு ராட்சசன் வீடு சரியாகவே எரியல, அவனே வந்து நெருப்பத்தி வச்சுட்டு ஏன் வீடு எரியுதுங்கிறான். வீடு எரியும் போது கவலைப்படாமல் எல்லாம் ஜாலியாக வேடிக்கை பார்க்குறாளேன்னா வேடிக்கை ஏன்னு பார்க்குறான்னா ராவணன் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கானா. வீடு எரிஞ்சு போனவங்களாம் கட்டி கொடுக்கறதுக்குன்னு நிறைய ட்ரஸ்ட்டில் பணம் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், அது செலவு பண்ணுறதே இல்லை. இப்போ என்ன ஆச்சு, ஹனுமான் நெருப்பு வச்சோடனே எல்லா வீடும் எழுதி போயிடுத்தா எல்லாருக்கும் புது வீடு கிடச்சிட்டு இந்த ராட்சசிகளுக்குலாம் அவளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்களே. ஹனுமான் வாரால் தான் புது வீடு கிடச்சிருந்து ஹனுமான் வாலில் பொட்டு வைக்க ஆரம்பித்தா. அன்றைக்கி என்ன நினைக்கிறேன், ஹனுமான் வாலில் பொட்டு வைக்கிறதுன்னு காரிய சித்திக்காக இதில் வாலில் பொட்டு வைப்பாளே அந்த ராட்சசிகள்லாம் ஹனுமான் வாலில் பொட்டு வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டான். அப்படி எல்லா இடத்தையும் எரிச்ச ஹனுமான் ஆஹா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் பாலே சீதை என்னானாலோன்னு நினைக்கும் பொழுது சாரணர்கள் பேசுகிறா, ஊரே தீப்பிடிச்சு எரியறது, அந்த பதிவிடத்தில் இருக்கிற மரம் வாழவே இல்லைன்னு பேசிக்கிறான். உடனே திரும்பி வந்தால் நமஸ்காரம் பண்ணா, அம்மா கொஞ்சம் வாழாக்கிட்டேன், சீக்கிரம் போய் ராமரை அழைச்சின்னு வரேன், ஜெய் சீதாராம்னு கிளம்பி வர. அதுக்குள்ளே ஜெய் சீதாராம்னு அவரெல்லாம் இது கொண்டு அழைக்கிறார்கள். இங்கே 58வது சர்க்கம். இந்த முதல் சர்க்கம் ஜேஷ்டாயிடுச்சு, இது கனிஷ்டாயிடுச்சு, இது அம்பி மாதிரி, இதில் 116 அது 216 ஸ்லோகம்னா இது 168 ஸ்லோகம் நினைக்கிறேன். இந்த சர்க்கத்தை 58வது சர்க்கம் சுந்தரகாண்டம், மினி சுந்தரகாண்டம் போல மினி நாராயணியம் சின்னதாக வச்சுக்கிறாளே. ஹனுமான் வாயாலேயே சொல்லக்கூடிய ஒரு சுந்தரகாண்டம் விஸ்தாரமாக ஹனுமான் வர்ணிச்சார். இன்னும் அங்கதம் அவெல்லாம் சொன்னால் ராவணனை வதம் பண்ணி சீட்டி அழைச்சிட்டே போயிடலாமேன்னு. அப்போ தான் ஜாம்பவான் சொன்னார், அதிக பிரசங்கம் பண்ணக்கூடாது, சொன்னது தான் செய்யணும், கிளம்புவோம் வாங்குவோன்னு எல்லாரையும் அழைச்சிட்டு கிளம்பி போகும்போது மதுவனத்தை ததிமுகன்னு ஒருத்தன் காவல்காரன், ஆனால் ஆள் இருந்த மாதிரி காவல் பண்ணணும். இவன் மதுவனத்தில் மதுமுகனை போட்டால் தேனை குடிச்சிட்டேமா. இந்த மதுவனத்தில் ததிமுகனுக்கு காவல், ஏன்னா அவனுக்கு வந்து தேன் பிடிக்காதான், தயிர் தான் பிடிக்குமா. அதான் ததிமுகன் அங்கே போட்டிருக்கான். அவெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு அவள் இந்த மதுவை குடிக்க ஆரம்பிச்சுக்கே சண்டைக்கு வந்தான் சைன்யத்தோட. அகம் ஆவார இஷ்யாமி யுஷ்மாகம் பரிபந்தினா, நான் பார்த்துக்கிறேன் நீங்களா மதுவை பானம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் அங்கதன் ஹனுமான்லாம் விரட்டி அடிக்க. எல்லாரும் மது குடித்தாலே ஹனுமான் குடிச்சாரானா, அவர் குடிக்கலையா, அவர் வேற மது குடிக்கிறாராம். ராம கதாரச மதுனி பிபந்தம் வந்தே சந்தம் ஸ்ரீ ஹனுமந்தம். ஹனுமான் வந்து ராமகதாரச மதுவை குடிக்கிறார். இந்த ததிமுகன் போய் சுக்ரீவன் போய் சொன்னான் அழுதுண்டே. தெற்கு திக்கில் போன வானரால் என்னாச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது ஒரு வானவன் அழுதுண்டே வந்தால் ராமருக்கு டென்ஷனாக இருக்கு. உடனே என்ன சொல்கிறான்ப்பா அப்படின்னு புரியல, வானர பாஷையில் பேசுகிறானா புரியல. லட்சுமணன் கேட்டால் என்னப்பா சொல்கிறான், தெற்கு திக்கில் போன வானராலாம் மதுவனத்துக்கு போயிருக்காலாம். நக்கியசிய அகிருதகாரிசி, அவள் காரியம் சாதிக்காமல் இது மாதிரி பண்ண மாட்டா. ஜாம்பவான்யத்திர நேதாஸ்யா ரங்கதஸ்த மகாபலஹா. ஹனுமான் ஜாம்பவான் சுக்ரீவன் இவெல்லாம் போயிருந்தால் அந்த காரியம் சக்ஸஸாக ஆகும். ஹனுமானை தவிர யாரும் பார்த்துருக்க மாட்டா அப்படி என்ற அளவுக்கு சுக்ரீவன் க்ளீனாக சொல்கிறான். எல்லாரையும் வர சொல்லு என்று சொல்ல எல்லாரும் திரும்பி வந்தார்கள். திரும்பி வரும்போது கண்டோம் சீதையை என்று எல்லாம் சேர்ந்து ஒரேடியாக கத்திட்டு வர சீதை என்ன சொன்னான்னு ராமர் கேட்டார். அப்போ தான் இல்லை நாங்கள் தான் கூட போனவா தான், எங்கள் ஹனுமாவை தான் பின்னாடி இருக்கார். பவன தனையா பரம வினையான்னு பின்னாடி இருக்கார். சீதா விருத்தாந்த கோவிதம்னு அந்த சீதா விருத்தாந்த கோவிதனான ஹனுமானை முன்னாடி அனுப்ப ஹனுமான் என்ன பண்ணினார், அந்த சீதையை என்னால் சொல்ல முடியாது. தர்மமே காத்ததோ ஜன கண்ணல் வினை கர்மமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமையே ஆரிது ஆற்றுவர் ஒருமையே எம் மனோர் உரை கற்பாலதோ. சொல்லின் செல்வன்னு ராமரே ஹனுமானுக்கு டைட்டில் கொடுத்துருக்கார். அந்த ஹனுமான் சொன்னார் என்னால் சீதையை பற்றி சொல்ல முடியாதுன்னு. சர்ம தெற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது, ஆனால் இப்போ சீதா அந்த பக்கம் இருக்கிறதுனால சீதாயை தாம் திசம் பிரதி அந்த பக்கம் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சீதையுடைய பெருமையை சொல்லி அந்த சூடாமணியை கொடுக்க உடனே ராமரும் சீதையை அடைஞ்ச சந்தோஷத்தை அடைஞ்சார். ராவணன் 2 மாதம் உயிர் பிச்சைன்னு சொன்னான். ஆனால் தேவி சொன்னால் ஊர்தம் மாசான் நஜீவேயம், 1 மாதத்துக்கு மேலே என்னால் உயிர் தரிக்க முடியாது சொன்னான்னு சொல்ல. அவதான் ராமர் சொன்னார் சிரம் ஜீவதி வைதேகி
यदि मासं धरिष्यति न जीवेयं क्षणमपि विना तामसिते क्षणां चिरं जीवति वैदेही. சீதைக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. ஒரு மாதம் காத்துருக்கேன்னாலே என்னால் ஒரு க்ஷணம் கூட காத்துருக்க முடியாது, இப்போவே கிளம்புவோம் என்று சொல்லி இப்பேற்பட்ட உபகாரத்தை பண்ணி அனுமன்னு உமக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியலையேன்னு இதந்து மம தீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி யதிஹாஸ்ய பிரியாख्यातुः न कुर्मि सदृशं प्रियं केड सर्वस्वभूतोऽस्तु परिष्पृङ्गो हनुमतः मया कालमिमं प्राप्य दत्तश्चास्तु महात्मनः. ராமரை பிரபு பிரபுன்னு சொல்கிறோமே தவிர இங்கே ராமர் தன்னை ஒரு தீனன்னு சொல்லிக்கிறார். இதெந்த தீனஸ்மே அனுமன்னு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ணுவேன்னு தெரியலையேப்பா. ஏன்னா உனக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா உனக்கு கஷ்டம் வரணும்னு அர்த்தம். அங்கே கல்யாணம் பண்ணிக்காத ஹனுமான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஹனுமானுடைய ஆத்துக்காரியை ராவணன் தூக்கின்னு போகணும். அப்போ ராமர் பிடிச்சு கொடுத்தா பதில் ஆகும். உனக்கு எந்த கஷ்டமும் வர வேண்டாம் என்று சொல்லி கட்டிந்தால் இது சுந்தரகாண்டம்ங்கிறது ஒரு குரு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதனை கதையை எத்தனையோ சொல்லிட்டேன், இந்த சுந்தரகாண்ட தத்துவத்தை சொல்லிடுறேன். ராமர் பரமாத்மா, சீதை ஜீவாத்மா, ரெண்டு பேரும் சௌக்கியமாக தான் இருக்கா. எப்போ கஷ்டம் ஆரம்பிச்சுன்னா ஒரு மாயமான பார்க்கும்போது கஷ்டம் ஆரம்பிச்சு. அந்த மாயமான காமிச்சு பிரித்து அழிச்சிடும் போது யாரானா தற்போதக்கிற தசானனன், இந்த 10 இந்திரியங்கள் தான் பகவான்கிட்ட சேர்விடாமல் பிடிச்சு கொண்டு இழுத்துன்னு போகிறது. அதான் ராவணன் 10 இந்திரியம் தான் அசோகவனம்னு பேர் உள்ள சோகவனத்தில் வச்சுட்டான். அந்த சமுத்திரம் தான் சம்சார சாகரம். அந்த சீதையாக ஜீவனுக்கும் ராமர் வேணும்னு ஆசை, ராமான்னு எழுதுருக்கா. ராமராகிய பரமாத்மாவுக்கும் சீதையாக ஜீவன் வேணும், சீதை எழுதுருக்கா. இது ரெண்டு பேரும் சேர்க்கறதுக்கு ஒரு குரு வேணுமே, அந்த குரு தான் ஹனுமான். அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா. அந்த குரு எப்படி இருக்குன்னா ஹனுமான் மாதிரி இருக்கணும். பாக்கி வானராலாம் 10-20 யோஜனை தாண்டேங்கிறா. அவெல்லாம் அரகுர ஞானம் உடையவா. பூர்ண ஞானம் உடைய குரு இருக்கணும். அந்த குரு 6 சத்ருக்களை ஜெயிச்சிருக்கணும். அந்த குரு 6 சத்ருவை ஜெயிச்ச கதை தான் சுந்தரகாண்டம். முதல் சத்ரு யாருன்னா காமம், 2வது குரோதம், 3வது லோகம். காம, குரோத, லோக, மோகம், மதம், மாத்சரியம், இது 6ஐயும் ஜெயிச்ச கதை தான் சுந்தரகாண்டம். முதல்ல காமத்தை ஜெயிக்கிறான் ஹனுமான். முதல்ல போகும்போது மைனாக்கு வரதை டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்கிறான். நம்மளாம் என்ன போவோம், ஃபாரின் போகிறோம், கடைசியில் மைடியாக சாப்பிட்டுட்டு போவோம்னு 2 வாழைப்பழத்தை சாப்பிடலை, சாப்பாடு வேண்டாம் சொல்லிட்டான். அப்போ ஆசையை ஜெயிச்சுட்டான். அடுத்து குரோதவசர்கள் தான் பாம்புகள். பாம்பு ரூபத்தில் வந்தால் சுரசா. அந்த சுரசையை ஜெயிக்கும் போது கோபத்தை ஜெயிச்சுட்டான். காம கோபத்தை ஜெயிச்சுடலாம், பேராசையை ஜெயிக்கிறது கஷ்டம், லோகம். அந்த பேராசை தான் முழுகிட்டான், சிமிகை. அதனால அந்த பேராசையை ஜெயிக்கிறது கஷ்டங்கிறதால கஷ்டப்பட்டு உள்ளுகளை போய் கிழிச்சிட்டு வந்துட்டான். அது லோகத்தை ஜெயித்தான். லோகத்தை ஜெயிச்சான்னு ஜெயிக்கலாம். மோகம், நான் விட்டால் தான் போகலான்னு என்னுடைய லங்கைன்னு வச்சுருந்தாலே மோகம், அதான் லங்கினி. லங்கினியை ஜெயிக்கும் போது மோகத்தை ஜெயித்தான். இதெல்லாம் கூட ஜெயிச்சுடலாம். அடுத்து 5வதாக இருக்குது, என்ன மாதிரி காம, குரோத, லோக, மோகத்தை ஜெயிச்சவன் யார் அப்படின்னு ஒரு அகங்காரம், மதம் வரும். அந்த மதத்தை ஜெயிச்சுட்டா சீதை கிட்ட போகும்போது சீதை கேட்டா, நீ வந்துட்டப்பா, பாக்கி வானரெல்லாம் எப்படி வருவா என்று கேட்க, மத்த பிரத்யவர கஷ்டித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ அகம் தாவதிக பிராப்தா கிம் புனஸ்தே மகாபலாஹ நஹி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தி ஹி தரே ஜனாஹ. அந்த வானராலே ரொம்ப குட்டி வானரன் நான் தான். ஒரு சின்ன பையன் தானே அவர் போய் சாமான் கொடுத்துருவா, வாங்கிடுவான்னு சொல்லுவோம். அது மாதிரி இருக்கிறதுலே குட்டியாக இருக்கிறதுனால என்கிட்ட மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சா, நான் தான் இருக்கிறதுலே சின்னவன், நானே வந்துவிட்டேன்னா பாக்கியெல்லாம் வரமாட்டாளா என்று கேட்கும்பொழுது இப்படி சொல்கிறாரே, இங்கே மதத்தை யாராலையும் முடியாது, நானாக போய் பண்ணேன்னு பீத்திக்க வேண்டாமோ, இவ்வளோ வினயமாக பேசுகிறா. இங்கே மதத்தை ஜெயிச்சுட்டா. இதை விட ஜெயிச்சுதான். அடுத்தது 6வது சத்ரு மாத்சரியம். ஹனுமான் தான் சீதையை பார்த்துட்டு வந்தாள். ஆனால் கூட வந்த வானரால ஹனுமான மனுஷனுக்கு முன்னாடி அவள் போயிட்டா. நாங்கள் கண்டோம் சீதைன்னு. நான் தான் பிரதானம், என்ன விட்டு நீங்கள் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கும்போது பிரதானம் இருக்கிற மனுஷனும் கூட வருவாங்க முன்னாடியே நிற்பான். அது மாதிரி நான் ஹனுமான் பிரதானமாக இருக்கும்போது பாக்கி எல்லாம் முன்னாடி வந்து நின்றுட்டான். அப்போ ஹனுமான் மாத்சரிய படலை போட்டு மீன் விட்டுட்டான். அப்புறம் சீதா விடுத்தாங்க, உங்களை தான் கூப்பிட்றான்னு கூப்பிட்ட விருது வரா. அந்த மாத்சரியத்தை ஜெயிச்சுட்டால் இந்த 6 சத்ருவை ஜெயிச்ச கதை தான் ஆச்சாரிய தத்துவம் ஹனுமான். அப்படி 6 சத்ருவை ஜெயிச்ச அந்த ஆச்சாரியனுக்கு பகவான் தன்னையே கொடுத்துடுவாருங்கிறது தான் ஹனுமான ராமர் கட்டிக்கிறார். அப்படி ஹனுமான ராமர் கட்டிக்கும் போது ராமரும் ஹனுமானை கட்டிட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆச்சாரியன் கைக்குள்ளே பகவான் இருக்கார். அந்த ஆச்சாரியன் யாருக்காவது பகவான் வேணும்னா
கையை எடுத்துட்டு ராமரை அனுப்ப மாட்டாரான் ஹனுமான். கையை பெருசாக்கி அவானே அதுக்குள்ளே சேர்த்துப்பான். அப்படி ஒரு ஆச்சாரிய லட்சணத்தை சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம் தான் அந்த சுந்தரகாண்டம். இது பெரிய மகா மந்திரம். சுந்தரகாண்டத்தில் ஒவ்வொரு சர்க்கத்துக்கு தனித்தனி பலன் நிறைய சொல்கிறோம். இதுக்கு பிரிந்த தம்பதிகள் சேரணும்னா அங்குலீக பிரதானத்தை படித்தா போகிறோம். ஹனுமான் அந்த பிரமதாவன பஞ்சனம்னு அந்த அந்த மரங்கள்லாம் உடைச்சாங்கிறதே அதை படித்தாலே நம்முடைய இடையூறுலாம் உடச்சி எழுதிடுவா. லங்கினியை ஜெயிச்சாங்கிறது சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குமே, தலை ஒரு மாதிரி உண்மாத மாதிரி தோஷம், அதெல்லாம் நீங்கும். ஒரு சர்க்கம் இருக்குது, இந்த ராட்சசிகளை அறகுறையாக வர்ணிக்கிற ஒத்த காது ஒத்த கண்ணு அப்படின்னா ஒரு ராட்சசிகளை வர்ணிக்கிற ஒரு சர்க்கம். இது எதுக்குடான்னா, இந்த கதையை கேட்டால் கர்ப்பிணிகளுக்கு அறவர பிரசவம் ஆகாது, பூர்ண அவயமான குழந்தைகள் பிறக்கும். இப்படி பிரதி சர்க்கம் பிரதி இருக்குது நிறைய மந்திரங்கள். இந்த சுந்தரகாண்டம் முழுக்க மந்திரஸ்வரூபம், பக்தனுடைய பெருமையை சொல்லக்கூடிய சுந்தரகாண்டம். அது சனிக்கிழமையாக நமக்கு அமைஞ்சுது. ஏன்னா சனிக்கிழமையில் ஹனுமான ஆராதனை பண்ணால் சனீஸ்வரனுக்கே ரொம்ப பிடிக்குமா. அது பின்னாடி ஒரு கதை சொல்கிறேன். இந்த சேதுபந்தம் பண்ணும்பொழுது இந்த சனீஸ்வரன் வந்தான், உங்களை எல்லாரையும் 7.5 வருஷம் பிடிப்பேன், உங்களை ஒரு 7.5 செகண்ட் வேணால் பிடிக்கட்டுமா, ஒரு 7.5 நிமிஷம் வேணால் பிடிக்கட்டுமான்னு கேட்டேன். உடனே ஹனுமான் சொன்னாரா, நீங்கள் சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம் வாங்கினவர், என் காலை பிடிக்காதீங்கோ, என் தலையை உட்காருங்கோன்னா. ஹனுமான் தலையில் உட்காந்துட்டா சனீஸ்வரன். அவள் தான் பாலங்கிட்ட வந்து மலையை கொண்டு போகிற டைமாக இருக்கா, ஒவ்வொரு மலையாக தூக்கி வைக்கிறா, 1 2 3 சனீஸ்வரன் தலையில் நாட்டு மாட்டிட்டு விட்டுட்டு கத்த, இல்லை 7.5 நிமிஷம் ஆக வேண்டாமா, வேண்டாம் 7.5 செகண்டு கூட இப்பயே இறங்கிக்கிறேன். டக்குன்னு இறங்கினார். இனிமே உங்கள் 7 நாளில் ஒன்றை யார் பார்க்குறாளோ அவளையும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படி சனீஸ்வரன் பயந்துட்டு போனார். அப்படி அந்த சனிக்கிழமை அன்னைக்கு சுந்தரகாண்டம் கேட்கறது ரொம்ப விசேஷம். நமக்கு வந்து பிளான் பண்ணலை, அது தானாக அமைஞ்சது. சுந்தரகாண்டம் கேட்ட எல்லாருக்கும் ஹனுமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணுறோம். जानकीकांत स्मरणं जय जय बोलो वीर धीर शूर पराक्रम बजरंग बली परम भागवत आंजनेय स्वामी की जय।